सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सर्वधर्म गोपिका जीवनस्मरण गोविंदा गोविंदा जय। जानिकांत स्मरण जय जय राम राम। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सर्व साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्पान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்றைக்கி வாமன ஜெயந்தி ஓணம் பண்டிகை கேரளாவில் விசேஷமாக கொண்டாடுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட பகவான் வாமனர் அவதரித்த திருநாள் இன்றைக்கி பார்த்தா கரெக்டாக சப்தாகம் பூர்த்தி அடைஞ்சது. சப்தாகம் முறையில் ஆனால் 7 நாளில் முடிக்க முடியல. ஒரே ஆள் படிக்கணும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் அப்படியே அது பகவானுடைய திட்டம். இன்றைக்கி தான் முடிக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டான். அதன்படி கரெக்டாக முடிஞ்சது. அவள் தான். ஆனால் 7 நாளில் முடிக்க முடியல. அதிகமாக தான் ஆயிடுச்சு நாள் பாராயணம் பண்ணது. நான் ஒரே ஆள் படிக்க முடியல. சரி, ஓகே. வாமன அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. இந்திரனுக்கு தம்பியாக அவதரித்த வாமன பகவான். பரிஷித் மகாராஜா கேட்குறார், பதே பதே த்ரயம் பூமே கஸ்மத் ஹரிரயாச்சத போத்தேஸ்வர கிரபணபத்து லப்தார்த்த அபிபவந்ததம் ஏதத் வேதிதும் இச்சாமோ மகத் கௌதூகலம் ஹினஹ யக்ஞஸ்பரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனம் சாப்யனாகசஹ. பலி சக்கரவர்த்தி இடத்துல போய் 3 அடி மண்ணை எதுக்காக யாசித்தார்? ஏன்னா யாசிச்சவன் யாருன்னா ஈஸ்வரன், ஈஸ்வரன் வந்து ஒரு கிருபணன் போல யாசித்தானே. அவனால் முடியாதான், எல்லா உலகத்தையும் அடக்கி படைத்தவனாச்சு அவனால். அவன் வந்து என்னென்னா இவங்களை போய் யாசித்து தான் அதை பெற்றுக்கொள்ளணுமா? 3 அடி பண்ணு வாங்கி தான் பெற்றுக்கொள்ளணுமா? ஈஸ்வரனாச்சு அப்படின்னா இங்கே தான் ஒரு பதம் சொல்கிறார், அருமையான பதம். அதாவது என்னென்னா பின்னாடி சொல்ல போகிறார், மகாத்மா அர்த்த நிவேதனேன்னு. இப்போ சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதனேன்னு இப்போ சுகாச்சாரிய சொல்கிறார். அங்கே அவன் மகாத்மான்றார். ஒரு மகாத்மா இப்படியாப்பட்ட பலி சக்கரவர்த்திக்கு 3 குணங்கள் உண்டு. வதாஞ்சன், தாராள மனதோட உயிரை காட்டாலும் கொடுப்பான் தானம்னு கேட்டான். பிரம்மண்யன், பிராமணர்கள் வந்தால் எதை வேணாலும் கொடுப்பான். அப்படிப்பட்ட பிராமணர்கள் தெய்வமாக கொண்டவன். அதே சமயத்தில் சத்தியசந்தன், எந்த சூழ்நிலையிலையும் பொய் பேச மாட்டான் பலி சக்கரவர்த்தி. தன்னை கட்டினாலும் தன்னை வந்து நிர்பந்தப்பட்டு நரகத்தில் தட்டுறன்னு நம்மளை பயமுறுத்தினாலும், குருவால் கைவிடப்பட்டாலும், பலவிதமாக குருவால் சபிக்கப்பட்டாலும், தன் அசுரர்களை தன்னை விட்டு போனாலும் சத்தியத்தில் சலிக்க மாட்டார். அதனால் வந்து மகாத்மா அர்த்த நிவேதனை. அப்படி பகவானுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணவர் பலி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட மகாத்மாவுக்கு இந்த 3 குணங்கள் இருந்தது. வதாஞ்சன், பிரம்மண்யன், சத்தியசந்தன். இந்த குணங்களை பார்த்ததுனால தான் பகவான் நம்பனா குணாபிராமன் இல்லையா பகவான். இது மாதிரி யாருன்னா சிறந்த குணங்கள் சத்தியசந்தன சத்தியத்தை கடைப்பிடிக்கிறான்னா உடனே அவன் வீட்டு வாசலில் போய் தேகி நிற்கணுமா பகவான். அது ஆசைப்பட்டு வருவானா பகவான். அதனால் பகவானே ஒரு வாமன ரூபம், ஒரு குள்ள பிரம்மச்சாரி, மாயா மாணவக்கோ ஹரிஹி அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி வேஷம் தரித்து கொண்டு மார்பில் இருக்கிற மகாலட்சுமியை மாந்தோளால் மறைத்து கொண்டு இழுத்து மூடின்னு அப்படி டடக்கு குள்ள பிரம்மச்சாரியாக அந்த பாதுகை அணிந்து கொண்டு
அந்த பூமியெல்லாம் நடுங்க தன்னுடைய விஸ்வரூப பாரத்தோடு நடந்து வந்து அப்படி சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதன குரு எதிரவே தேகின்னு 3 அடி மண்ணை கொடுன்னு யாசிக்கிறான் பகவான். அப்படின்னா அப்போ பகவானே வந்து ஒருத்தங்களை யாசிக்கிறான்னா அவன் சாதாரணமானவனாக இருப்பானா? அந்த பலி சக்கரவர்த்தி அவன் மகாத்மாடா அப்படின்றார். அதனால தான் பகவான் யாசிச்சானா. ஈஸ்வரனே வந்து யாசிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த மகத் குணங்கள், அந்த அளவுக்கு குணம் சிறப்பாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு பக்தனாக இருந்திருக்கான் பார். அது பலி சக்கரவர்த்தி தானே. அதுதான் இங்கே சொல்கிறார். எதற்காக பலி சக்கரவர்த்தியில் வந்து ஒரு கிருபணன் போல யாசித்தார்? ஏதுமில்லாத போல. அப்படி யாசித்து கிடைச்ச பிறகும், அந்த 3 அடி மண் கிடைச்ச பிறகும் எதுக்காக வருண பாசங்களால் அவனை கட்டினார் அப்படின்னு பரிசுத்து கேட்குறார். பூத்தேஸ்வரக கிரவணவத் லப்தார்த்தோ அபி பபந்ததம்னா கட்டி போட்டார். இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலுடையவனாக இருக்கிறேன். வேதித்தும் இச்சாமோ மகத் கௌதூகலம் ஹீனகா. இந்த வாமனோதன் சரித்திரத்தை கேட்கறதுல ரொம்ப குதூகலம் அதிகம். ஏன்னா பகவான் விஸ்வரூபம் எடுத்து உடம்புல எந்தெந்த அங்கங்கள் என்ன ஸ்வரூபம்னு சொல்லி அந்த ஓங்கி உலகளந்த உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். ரொம்ப பள்ளத்தில் இருக்கும் அந்த கோயில் பார்த்தேன். காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள். அங்கே தான் அடியன் பிறந்ததே காஞ்சிபுரத்தில். அப்போ உலகளந்த பெருமாள் உள்ளே இருப்பார். உள்ளவே ஒரு 2-3 ஸ்தலம் அங்கே இருக்குது. அது 108 திவ்ய ஸ்தலங்களில் 2-3 ஸ்தலம் அந்த உலகளந்த பெருமாள் கோயில் சுற்றுலேயே 2-3 ஸ்தலம் இருக்குது திவ்யஸ்தலம். அதாவது பெருமாளுடைய 108 திவ்யஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த 2-3 ஸ்தலம் அந்த உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே இருக்குது. போனால் பார்க்கலாம். அப்போ பார்த்தா பகவான் பெரிய ரூபத்தில் உள்ளே இருக்கார், பார்க்கலாம். அப்படியேப்பட்ட கௌதூகலம் அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய கதைகளை கேட்க அவ்வளோ குதூகலம் இருக்குமா. அந்த வாமனாவதாரம் கேட்கறதுல அவ்வளோ குதூகலத்தோடு கேட்குறார் பரிசுத்த மகாராஜ். கௌதூகலம் ஹீனக யக்ஞஸ்பரஸ்ய பூர்ணஸ்ய. பகவான் வந்து யாராலும் எதுவும் ஆக வேண்டியதில்லை, பூர்ணமானவன். பூர்ணமிதம் பிரம்மன். அப்படியேப்பட்ட எல்லாமே பூர்ணஸ்வரூபமானவன். அவனுக்கு வந்து யாரும் கொடுத்து ஆக வேண்டியதும் இல்லை. அவனால் கொடுக்கப்பட்டது தான் பரிசு திருப்பி அவனுக்கு கொடுக்குறான். பகவானால் கொடுக்கப்பட்டது தான். அப்படியே பூர்ணமானவன். யக்ஞஸ்வரஸ்ய. யாகங்கள் யார் செய்கிறாரோ அந்த யாகங்களுக்குரிய பலன்களை கொடுப்பவன் பகவான். அப்படி யக்ஞங்களால் ஆராதிக்கப்படுபவன் பகவான். அப்படியேப்பட்ட யக்ஞ புக்கு யக்ஞேஸ்வரன். அப்படியேப்பட்ட அந்த பகவான் எதற்காக ஒரு பாவமும் அறியாத பலி சக்கரவர்த்தியை கட்டி போட வேண்டும்? பந்தனம் சாப்தி அநாகசகம். அப்போ சுகாச்சாரியார் பரிசுத்தினுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார். அப்பா, அமிர்த மதன காலத்தில் இந்திரனால் அடிக்கப்பட்டு பலி சக்கரவர்த்தி உயிரிழந்து போய்விட்டான். அப்படிப்பட்ட நிலையில் சுக்கராச்சாரியர் தன் சஞ்சீவனி வித்தையினால் அந்த பலி சக்கரவர்த்தியை உயிர் பழிக்க செய்தாலும் உடனே பழிக்கு வாங்குறன்னு கிளம்பலையாம். தத்துவத்தை உணர்ந்தானோ. வெற்றி தோல்வி மனுஷனுக்கு சகஜம். அப்படி தத்துவத்தை உணர்ந்ததுனால குருவனுடைய பேச்சை கேட்டுண்டு அப்படி அடங்கி இருந்தான். தன்னை இந்திரன் கொண்டுட்டான், தன்னை இது பண்ணிட்டானே, தன்னை தோல்வி அடையும்படி செய்தான். உடனே ரோஷம் கட்டின்னு போல தத்துவத்தை உணர்ந்தவன் பகவான். இந்த சமயத்தில் தேவர்கள் பக்கம் இருக்கிறான், அதனால் நம்ம தோல்வி அடைந்தோம். நமக்கு நல்ல காலம் வரும்போது பகவான் நம்ம பக்கம் இருப்பான். அது வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிப்போம். அந்த விவேகம் உண்டு பலி சக்கரவர்த்திக்கு. எப்பவுமே அவசரப்பட்டுக்கூடாது. உடனே குருநாதத்தில் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையுமே, தன் ஆவி உடல் உயிர் எல்லாத்தையுமே குருநாதர் சுக்கராச்சாரியருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டான். அப்படி யார் குருவிடத்தில் முழு விஸ்வாசத்தோடு எல்லாத்தையும் ஒப்படைக்கிறானோ அவனை பகவானே வந்தாலும் அசைக்க முடியாது. ஆமாம், பகவானே வந்து சார்ஜா ஒன்றும் பண்ண முடியாது. யாசகம் தான் கேட்கணும், சண்டை போட ஜெயிக்க முடியாது. ஒரு குருநாதர் வந்து ஒரு சிஷ்யனுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்துட்டாருன்னா அவன் பகவானே வந்தாலும் அசைக்க முடியாதான் அந்த பக்தனை, அந்த சிஷ்யனை. அதான் சொல்ல, சிஷ்யோ சர்வாத்மனா தான் அபஜத்து பிருகுன் பலிஹி சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதனேன ஸ்ரீ சுகுவாச்ச பராஜித ஸ்ரீ ஹசுபிஷ்சஹாவிதோ ஹீந்திரேண ராஜன் பிருகுபிஹி சஜீவிதா. பிருகுபிஹினா இங்கே சுக்கராச்சாரியுடைய அப்பா பிருகு. அந்த பிருகுபிஹினா
பிருகுவம்சத்தோரால் வந்த சஞ்சீவனி, அதான் சுக்கராச்சாரியர் மூலமாக சஞ்சீவனி வித்தையினால் உயிர் பழிக்கப்பட்டார். அசுன்னா உயிர் போன அவரை உயிர் பழிக்கும்படி செய்தார். சர்வாத்மனாதான் அபஜத் பிருகுன் பலிஹி சிஷ்யோ பிருகுன் பலிஹி சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதனேன்னு அது பிருகுவம்ச தோன்றர்களாகி அந்த பிராமணர்களுக்கு தன்னுடைய சர்வாத்மனாக தன் உடல் உயிர் எல்லாம் சொத்து சுகம் எல்லாத்தையுமே அந்த குருநாதரத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டான். சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதனேன்னு அதனால்தான் மகாத்மான்றாங்க. அப்போது அவர்கள் ரொம்ப தம் பிராமண பிருகவக பிரியமான அயாஜன் விஸ்வஜிதா திரிநாகம் 3 லோகங்களையும் ஜெயிக்கக்கூடிய அப்படி விஸ்வஜித் என்ற யாகத்தை செய்து வைக்கிறார்கள். யார்? அந்த பிருகுவம்சத்து தோன்றவர்களாகிய பிராமணர்கள். இப்படி நம்ம இடத்துல நம்ம முழு விஸ்வாசத்தோடு நம்ம இடத்துல இப்படி சரணாகதி அடைஞ்ச அந்த பக்தனுக்கு அந்த சிஷ்யனுக்கு 3 லோகம் ஜெயிக்கக்கூடிய வலிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு யாகம் செய்கிறார்கள். அவன் மகாபிஷேக விதிப்படி அவனுக்கு விதினாம் அபிஷிச்ச மகாபிஷேகன்னு மகானுபாவாக. ஆஹா, என்ன பதங்கள் பாருங்கப்பா! நான் பாகவதம் படித்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் டேஸ்ட்டு தெரியும். மகானுபாவாக அப்படின்றார். ஜிகீஷமான விதின் அபிஷிச்ச மகா அபிஷேகன்னு மகா அனுபாவா விதிப்பிரக அவருக்கு விஸ்வஜித் யாகத்தை பண்ணி அவருக்கு மகாபிஷேகம் முறைப்படி அந்த எஜமானனாக அவனை தீர்மானித்து அப்படி யாகத்தை செய்து வைக்கிறார்கள் பிருகுவம்ச தொண்டர்களாகிய பிராமணர்கள். அப்போ உடனே என்ன பண்ணுறார்? அந்த யாக குண்டத்திலேருந்து திவ்ய ரதங்கள் வெளிவருது, கவசம் வெளிவருது, அப்படி தூணிரங்கள், அப்படி அம்புகள்லாம் நிறைஞ்ச அந்த தூணிரங்களில் அது வெளியே வருது. அது ஒரு வில்லு வெளிவருது, தெய்வீகமான ஒரு வில் வெளிவருது. அதனால அந்த ஒரு ரதம் வெளிவருது. அந்த ரதத்தில் குதிரைகள் எல்லாமே போட்டி அந்த ரதம் அப்படி தங்கப்பட்டங்களால் அடிக்கப்பட்ட ரதம் அப்படி வருது. தெய்வீக விமானம், தெய்வீக ரதம். அதெல்லாம் அவனுக்கு போர் சாமான்கள் எல்லாமே அந்த யாக குண்டத்திலிருந்து அவனை பெற்றுக் கொடுக்கிறார்கள். யார்? சுக்கராச்சாரியார். அப்போ உடனே அந்த கொடியில் சிம்ம கொடியான். யாருக்கு? பலி சக்கரவர்த்தி. துவஜஸ்ச சிம்மேன விராஜமானோ ஹுதாசனாதாச ஹவிர் பிரிஷ்டாத்து. இவனே யாக குண்டத்தில் இருக்கிற அக்னி போல பிரகாசிக்கிறானா. யார்? பலி சக்கரவர்த்தி. அப்படி கவசம்லாம் அணிந்த பிறகு அவன் திவ்ய தேஜஸோட குருமார்களுடைய அந்த பிரம்ம தேஜஸோடு பிரகாசிக்கிறான். அப்படியேப்பட்ட அவன் சாக்ஷாத் பிரம்மதேவரை அம்லான புஷ்பம் அப்படியேப்பட்ட புஷ்பங்களால் ஆனால் மாளிகை கழுத்தில் போடுறார், வெற்றி மாளிகை சூட்டுறார். பிதாமகஸ்தஸ்ய ததோச்சமாலம் அம்லான புஷ்பம் ஜடஜம் ச சுக்ரஹ. அப்படியேப்பட்ட பிரம்மதேவரே மாலையை போடுறார், அவனுக்கு வெற்றி மாலையை சூட்டுறார். அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியர் அவனுக்கு ஒரு சங்கு கொடுக்குறார், ஒரு பெரிய சங்கம். அந்த சங்கத்தை நாதம் முழங்கினா எதிராளியுடைய குடல் நடுங்கி விடுமா. அப்படிப்பட்ட சங்கத்தை பெற்று தருகிறார். அப்போது இப்படி பிராமணர்களால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த போர் சாமான்கள் பிரம்மதேவரே இந்த வெற்றி மாலையை சொல்கிறாரு, சங்கத்தை கொடுக்குறாரு சுக்கராச்சாரியார். அவர் பிரகலாதனை வந்தார், பிரகலாதன் ஆசீர்வாதம் பண்ணுறார். பிரகலாதனை போய் பிரதட்சிணம் பண்ணிட்டு போகிறாராம். பிரதட்சிணி கிருத்திய கிருத பிரணாம பிரகலாதம் ஆமந்திரிய நமஸ்சகார. பிரகலாத் நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் ஏன்னா பக்த சக்கரவர்த்தி இல்லையா, அவருடைய பேரனாச்சு. தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிளம்பி போகிறார் சண்டைக்கு. எங்கள் தேவலோகத்துக்கு கிளம்புறார். அப்போது எல்லா அசுரர்களும் கிளம்புறாங்க. அந்த தேவலோகத்தில் துஷ்டர்கள், பொய் சொல்பவர்கள் இவரெல்லாம் வர முடியாது தேவலோகத்தில். ஆனால் ஒரு குரு பிரசாதம் இருந்தால் இப்போ திரிசங்குக்கு சொர்க்கத்தையே படைத்து கொடுத்தார்ல விஸ்வாமித்திரர், அதுபோல் தன் தபசக்தியினால் ரிஷிகளால் எதையும் சாதிக்க முடியும். அப்படி சுக்கராச்சாரியர் தன் தபசக்தியினால் இவர்களை அனுப்புகிறாராம் தேவலோகத்துக்கு. யாரை? பலி சக்கரவர்த்தி, அவர் கூட இருக்கிற அசுரர்கள் எல்லாம். துஷ்டர்கள் கூட அனுப்ப முடியும். மகான்களுக்கு அப்படிப்பட்ட தபசக்தி உண்டு. அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியாருடைய அனுக்கிரகத்தினால அப்படி யம்ன விரஜந்திய அதர்மிஷ்டாக கலா பூதத்ருக ஷடாக மானினக காமினோ லுப்தா
ஏபிர் ஹீனா விஜந்தியத்து. யார்? அதர்மிஷ்டர்கள் போக முடியாதான். பலர்கள் தான் சண்டை பிரியர்கள், ஜீவராசிகளுக்கு அநியாயம் விளைவிப்பவர்கள், ஷடர்கள், கர்வம் பிடித்தவர்கள், காமுகர்கள், பேராசை கொண்டவர்கள், இவரெல்லாம் அந்த சொர்க்கலோகத்துக்கு போக முடியாதான். ஆனால் இந்த அசுரர்கள்லாம் எப்படி போகிறாங்கன்னா அதுதான் குரு பிரசாதம்ன்றது. அப்படி போன உடனே பார்த்தா நாக்காலேயே அந்த சொர்க்கலோகத்தை அப்படியே முழுங்கிடுவான் போல இருக்கு, கண்களாலே எரிச்சிடுவான் போல இருக்கு. அப்படி வரான மகா பிரகாசமாக யார்? பலி சக்கரவர்த்தி. சுகராசியுடைய அனுகிரகத்தினால அப்படி பார்த்தா பயந்து போயிட்டான். யார்? இந்திரன். என்ன ஒரே கோலாகலமாக பலி சக்கரவர்த்திக்கு ஜெய், பலி சக்கரவர்த்திக்கு ஜெய் அப்படின்ட்டு ஜெயகோஷம் போட்டுட்டு அப்படி வராங்களே இந்த அசுரர்கள்லாம்னு சொல்லிட்டு என்ன ஒரே கோலாகலமாக ஒரே கோஷம். அப்படியே ஆகாசத்தில் பார்த்தா ஒரே ஈசல், புத்துலேருந்து ஈசல் கிளம்பின மாதிரி இவ்வளோ அசுரர்கள் அப்படி கிளம்பி வராங்களே. ஒரு போர் சாமான்லாம் கதை, கத்தி, கபடெல்லாம் எடுத்துன்னு அப்படி வராங்களே, குதிரைகள், யானை எல்லாம் அப்படி வராங்களே, ஆகாசத்தில் கிளம்பி வராங்களேன்னு சொல்லிட்டு என்ன ஒரே கூட்டம் சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்திரன் மேலேருந்து எட்டி பார்த்தானோ. எட்டி பார்த்தா ஒரே 66 கோடி அசுரர்கள் அப்படி கிளம்பி வராங்க. அப்போது முன்னாடி பார்த்தா பலி சக்கரவர்த்தி மகா பராக்கிரமசாலியாக, மகா தேஜஸ்வியாக அப்படிப்பட்ட ரதத்தில் ஜம்முன்னு கிளம்பி வரான். பார்த்தா இவனை நாம் வதம் பண்ணிட்டோமே, இவன் கொண்டுட்டோமே, இவன் எப்படி உயிரோட வந்தான்னா பிராமண பலத்தினால. அப்போ பார்த்து சொல்கிறார், தகன்னிவ திசோ திருக்பிஹி பிபன்னிவ முகே நேதம் லிஹன்னிவ திசோ தசா. நாக்கிலேயே 10 திக்கில் நக்கிடும் போல, அப்படியேப்பட்ட பருகிடும் போல இருக்க வாக்காலேயே, வாயிலேயே. அப்படியே பார்த்த இந்த சொர்க்கலோகத்தையே அப்படியே முழுகிடும் போல இருக்கு. அப்படியே வர தகன்னிப திசோ திருக்பிஹி, கண்களாலே இந்த 10 திக்கள் எரிச்சிடும் போல இருக்கே. சம்வார்த்தாக்னீர் போத்திதா, அப்படிப்பட்ட பிரளயகால அக்னியானது உலகத்தையே எரிக்க வந்தது போல் இவனுடைய தேஜஸ் அப்படி இருக்கு, இந்த சொர்க்கலோகத்தையே எரிச்சிடும் போல இருக்கே, அப்படி பிரகாசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் பார்த்து ஆச்சரியப்படுறான். உடனே பிரகஸ்பதி இடத்துல போய் கேட்குறான் தன் குருநாதர் இடத்துல, புரோஹி காரணம் ஏதஸ்யம் துத்தசத்வஸ்ய மத்ரிபோஹோ ஓஜசஹோ பலம் தேஜோ எதை ஏதத் சமுத்தியமாக. இவனுக்கு இவ்வளோ பெரிய பலம் இவனுக்கு எங்கேருந்து கிடச்சிது? என்னுடைய எதிரியாச்சேவன். இவனுடைய உடல் பலம், மனோபலம், தேஜஸ் இதெல்லாம் எப்படி கிடைச்சிது? இவனை பார்க்கவே துர்தர்ஷத்வஸ்ய, பார்க்கவே முடியலையே அவனை. அப்படி நம்மளை எரிக்கிறானே பார்க்கும்பொழுது, அப்படி சகிக்க முடியாத தேஜஸ் உடையவனாக எப்படி அவன் பெற்றான்? இவ்வளோ வலு பெற்றவனா எப்படி ஆனான் அப்படின்னு கேட்டவனே அப்போ தான் பிரகஸ்பதி சொல்கிறார், அப்பா ஜானாமி மகவன் சத்ருவர் உன்னரேதஸ்ய காரணம் சிஷ்யயோ உபப்பிரதம் தேஜோ பிருகுபிர் பிரம்மவாதிபிகி. அப்படிப்பட்ட வேதத்தியனத்தில் சிறந்தவர்களாகிய பிருகுவம்சத்தை தோன்றவர்களாகிய பிராமணர்களால் இப்படிப்பட்ட சிஷ்யோ உபப்பிரதம் தேஜோ, இந்த சிஷ்யனுக்கு இப்படிப்பட்ட தேஜஸை ஏற்றி விட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோ. நீ இல்லை, ஒரு இந்திரன் 30 கோடி தேவர் இல்லை, இன்னொரு இந்திரன் இன்னொரு 30 கோடி தேவரெலாம் வந்தாலும் இப்போது பலி சக்கரவர்த்தி ஜெயிக்க முடியாது. பவத்விதோ பவான் பாவி வர்ஜ இத்வேஸ்வரம் ஹரிம் நாஸ்ய சக்தா புரஸ்தாதும் கிருதாந்தஸ்ய யதா ஜனஹா. யமனுக்கு முன்னாடி மரணத்தை நான் ஜெயிச்சிடும், யமனுக்கு முன்னாடி யாருன்னா ஜெயிக்க முடியுமா? மரணத்தை யாருன்னா ஜெயிச்சது உண்டா? எப்படி யமனுக்கு முன்னாடி மக்களால் நிற்க முடியாதோ, மக்கள் ஜெயிக்க முடியாது, யமனை மிருத்தியை ஜெயிக்க முடியாதோ, அது மாதிரி இப்போ பலி சக்கரவர்த்தி நீ சண்டைக்கு போகிறது யமன் கையில் தலையை கொடுக்குற மாதிரி, முதல்ல வாயில் தலை விடுற மாதிரி. உன்னால் இப்போ ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணணும்? ரெடி 1 2 3 சொல்ல டக்குன்னு மறைஞ்சிடுங்க, அவ்வளோதான். எல்லாம் எஸ்கேப் ஆகிடுங்க. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ சொத்து சுகம், இந்த ரம்பம், இந்த டான்ஸு, இந்த அமிர்தம், இந்த சொர்க்கலோக சௌக்கியங்களை இந்த உத்தியானவனங்கள் பழம், அப்பா இதெல்லாம் எவ்வளோ சௌக்கியங்களை சொர்க்கலோகத்தில் ஆனந்தமாக டக்குன்னு விட்டு போக சொல்கிறீங்களே, எப்படி சொன்னேன்? இப்போ உடலைன்னா உன் உயிரை விட்டுடுவேன், பரவாயில்லையா? அதனால் எல்லாத்தையும் விட்டுடுங்க, சரியா? அப்போ நான் எப்படி சுவாமி மறுபடியுமா எந்த குருநாதரால் இவ்வளோ பிரசாதம் கிடைச்சதோ அந்த பலி சக்கரவர்த்திக்கு, அதே குருநாதரை இவன் அவமானப்படுத்த போகிறான். அப்போ இந்த சொத்து மொத்தத்தையும் இழக்க போகிறான். அதுக்கான காலம் வரும், அதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள், இப்பொழுது கிளம்பி விடுங்கள் அப்படின்னு பிரகஸ்பதி சொல்லிட்டார். யாத காலம் பிரதிக்ஷந்தோ எத சத்ருர் விபர்ய, இந்த சத்ருவுக்கு நேருக்கு மாறாக எல்லா செல்வத்தையும் இழக்க போகிற நிலைமை வரும்.
அது வரைக்கும் அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏஷ விப்ரபலோதர்க்கா சம்பிரத் யோஜித விக்ரமஹா தேசாம் ஏவ அபமானேன சாணுவந்து வினங்ஷதி. எப்போ எந்த சுக்கராச்சாரியர்னால இவ்வளோ வலுப்பெற்றவனானா அதே சுக்கராச்சாரியருடைய பேச்சு அவமதிக்கும்போது இப்போ பெற்ற இந்த சர்வ சௌக்கியங்களையும் எல்லாத்தையும் இழக்கப் போகின்றான் அப்படின்னு சொல்கிறார். பிரகஸ்பதி முன்னாடி அதான் புரோஹிதர்னு பின்னாடி வரக்கூடிய நன்மையை முன்னாடியே பார்த்து சொல்லக்கூடியவர். அப்படி தேவருக்கு நன்மையை சொல்கிறார். உடனே எல்லாரும் கிளம்பிட்ட உடனே அப்போ சொர்க்கலோகத்தை கைப்பற்றி கொண்டான்னு யார் பலி சக்கரவர்த்தி. அந்த சொர்க்கலோகத்தில் இருந்து கொண்டு 3 லோகத்தினுடைய ஆட்சியும் புரிந்தான். யார்? ஹித்வா திரிபிஷ்டம் ஜக்முர் கீர் வானக காமரூபிணிகே. நினைச்ச ரூபங்களை எடுத்துக்கொண்டு அங்கேருந்து கிளம்பிட்டார்கள் தேவர்கள் எல்லாம். அவர் நினைச்ச ரூபங்களை எடுக்க முடியும். பூலோகத்தில் மனுஷெல்லாம் பிச்சை எடுத்துட்டு எங்கேயோ சத்திரசாவலை தங்கிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சொர்க்கலோகத்தை இழந்து கஷ்டப்படுறாங்க. தேவேஸ்வத நிலீனேஷு பலிர் வைரோச்சனபுரிம் தேவதானிம் அதிஷ்டாய வசம் நின்ன ஜெகத்ரயம். அந்த சொர்க்கலோகத்தை ஆக்கிரமித்து கொண்டு சொர்க்கலோகத்தை தலைமையகமாக கொண்டு 3 லோகத்தையும் ஆட்சி புரிகின்றான பலி சக்கரவர்த்தி. இப்படி நடந்து கொண்டிருக்கும்பொழுது கஷ்யப மகரிஷிக்கு பல பத்தினிகள், தக்ஷனுடைய புத்திரிகள்லாம் அவனுக்கு பத்தினிகள் 13 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். தக்ஷன் யார்? கஷ்யபருக்கு. அதில் அதிதி திதியினுடைய பிள்ளைகள் தான் தைத்தியர்கள், அவர்கள் அசுரர்கள். அதிதியினுடைய பிள்ளைகள் தான் தேவர்கள். அப்போது இவர் தவம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கஷ்யபர் ஞான திருஷ்டியில் பார்த்தார். அதிதி தேவனவள் வருத்த போட்டு கொண்டு இருக்கிறாள். அது தேவர்களை பெற்றெடுத்தவளாகி அதிதியானவள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாள்னு சொல்லி அவருடைய ஆசிரமத்துக்கு சேர்ந்தார். அப்போது கேட்குறாரு, பல தர்மங்கள் சொல்கிறாங்க அருமையாக. நிருத்சவம் நிரானந்தம் சமாதியில் விரதிச்சிராத்து. சமாதியில் இருந்து கொண்டு அவருடைய ஆனந்தமற்ற நிலையை, உற்சவமற்ற நிலையை பார்த்து கேட்குறாரு அவளிடத்துல. அம்மா, பிராமணர்களுக்கு எந்த தொல்லைகளும் இல்லையே எந்த அசுரர்களாலையும், நீ எதுக்காகமா கவலைப்படுற? ஏதாவது பிராமணர்களுக்கு தொல்லை வந்ததா? உலகத்தில் பிராமணர்கள் செழிப்பாக இருக்கணும், லோகம் செழிப்பாக, மக்களுக்கு எந்த குறையும் இல்லையே, எதனால் நீ வருத்தப்படுற? ஏன்னா தேவர்களை பெற்றத்தனா தேவர்கள்லாம் யார்? வாயு தேவன் யாருக்காக சேவை செய்கிறான்? நம்மளாம் வாயு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. சூரிய பகவான் இல்லைன்னா நம்மளால் பழிக்க முடியாது இல்லையா? வருண பகவான் இல்லைன்னா பழிக்க முடியாது. பூமி தேவி இல்லைன்னா பழிக்க முடியாது. அப்போ தேவர்களை பெற்றெடுத்தவள் யாருன்னா அதிதி தேவி. அப்போ உலகத்தை குறித்து கவலைப்படுவாங்க இல்லையா? சாதாரண ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இங்கே சொன்ன விஷயம் இல்லை. அப்போ தன் பிள்ளைகள் யாருன்னா உலகத்துக்கு உதவக்கூடியவர்கள் தேவர்கள். அசுரர்கள் உலகத்தில் தொல்லைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள் அசுரர்கள் இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். அப்படின்னும்போது உலகத்தில் யாருக்காவது மக்களுக்கு குறையா? ஏன்னா அந்த தேவரெல்லாம் உலக நன்மைக்காக ஆசைப்படுற, அவருடைய பெற்ற தாய் உலக நன்மைக்காக தானே அவள் கவலைப்படுவா. அதனால் மக்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டதா, பிராமணர்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு. ந தர்மஸ்திய ந லோகஸ்திய மிருத்ய சந்தானுவர்த்தினா. மக்கள்லாம் மரணத்தை நோக்கி போய் கொண்டு மக்களுக்கெல்லாம் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதா, தர்மத்துக்கு குறைவு ஏற்பட்டதா அப்படின்லாம் கேட்குறாரு கஷ்யப மகரிஷி. இல்லை, யாராவது அதிதி வந்தபோது நீ எழுந்திருக்காமல் குடும்ப வேலைகளில் இல்லற வேலைகளில் மும்முரமாக இருந்தபோது வந்தவங்களை சரியாக உபசரிக்காமல் போயிட்டியா, அதனால் வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. அபிவா அதிதையோ அப்பியத்திய குடும்பா சக்தையா துவயா கிருஹாத் அபூஜிதா யாதா பிரத்யுத்தான வா கொச்சித்து. வந்தவங்களை வான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூப்பிடாமல் விட்டுட்டியா? அதுதான் விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். அந்த அதிதிகள் யார் இருந்தாலும் வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லணும். மும்முரமாக வேலைகள் இருந்து கண்டுக்காமல் விட்டியா? இல்லை, வந்தவங்கள வார்த்தையாலோட ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டியா? அவங்கள பூஜிக்காமல் விட்டுட்டியா? சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு சப்ப தண்ணியாவது கொடுக்கணும். வந்தவங்களுக்கு தண்ணி குடின்றது, தண்ணியாவது குடிக்கணும். அதான் மரியாதை. கிருஹாத் அபூஜிதா யதா பிரத்யுத்தான வா கொச்சித்து. வந்தவங்களுக்கு எழுந்து மரியாதை சொல்லணும். வாப்பா அப்படி உட்காருப்பா அப்படி சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு அதிதி ஒரு விருந்தினர் வந்தாலும் உடனே எழுந்து போய் அவரை வரவேற்கணும். அதான் முறை. அதுதான் அதிதி சத்காரம்னு சொல்லுவாங்க. யார் ஒரு அதாவது ஒரு தண்ணி கூட கொடுக்கலையே வந்தவங்களுக்கு,
வந்தவங்களுக்கு ஒரு சலிலை ரபின்னு பதம் இருக்குது. கிரகேஷு ஏஷு அதிதையோ ந அர்ச்சிதா சலிலை ரபி. அவங்களுக்கு மரியாதை என்னென்னா வந்தவங்களுக்கு தண்ணி, ஒரு சொம்பு தண்ணியாவது கொடுக்கணும். கொடுத்து அவங்க குடித்து உட்கார வைக்கணும். அவங்கள அவர் விருந்தான் நம்ம உட்காரணும். இதுதான் விருந்தோம்பலுடைய சொல்லக்கூடிய சாதாரண விஷயந்தான். ஆனால் இந்த மரியாதை கூட தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மட்டு மரியாதை தெரியாமல் வந்தவங்கள வான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியா, சரி பாப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பாட்டு அப்படி உட்காருப்பா அப்படின்ட்டு அவங்க பாட்டு வேலையை செய்ய போயிடுவாங்க. வந்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். வந்தவங்கள வான்னு கூப்பிடணும். அவள் எழுந்து போய் வரவேற்கணும். அவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணியாவது கொடுத்து அவங்கள வச்சு அவங்களை நலம் விசாரிக்கணும். அது பிறகு அவங்கள உட்காந்து ஆஸ்வாசப்படுத்த பிறகு நம்ம கிரக காரியங்களை பார்க்கணும். இதெல்லாம் தர்மம். அதான் சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு செய்துட்டியா, குறை உண்டாயிடுச்சா, அதனால் வருத்தப்படுறியா அப்படின்ட்டு கேட்குறாரு. கிரகாத் அபூஜிதாய் அதா பிரத்யுத்தியான வாக்குச்சித்து. அப்படியேப்பட்ட எழுந்து நமஸ்காரம் பண்ணாலும் எழுந்து வரவேற்காதனால உண்மையில கோச்சுன்ட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்களா? வந்து அதிதி விருந்தினரை சரி நம்மளை இங்கே போனால் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, இந்த இடத்துல ஏண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்களா? அப்படி போனால் விருந்தோம்பல் சரியாக செய்யலைன்னா அது வீடு இல்லையா, அது பாம்புகளும் எலிகளும் வசிக்கக்கூடிய பொந்தான் அது. அப்படி சொல்கிறாருங்க. பேருராஜ கிரகோபமாக கிரகேஷு ஏஷு அதிதையோ ந அர்ச்சிதா சலிலை ரவி. யார் ஒரு தண்ணி கூட கொடுக்காம வீட்டுக்கு வந்தவங்கள அவமதிக்கிறாங்களோ, உபசரிக்கலையோ, அது எதி நிர்யாந்தி தே நூனம் பேருராஜ கிரகோபமாக. அது வீடு இல்லை, பாம்புகளும் ஓநாய்களும் வசிக்கக்கூடிய பொந்து அப்படின்றார் சொல்கிறார். இப்படிலாம் சொன்ன உடனே பிராமணரில் பூஜிக்கிறியா, பகவானை பூஜிக்கிறியா, அக்னி ஆராதனை பண்ணுறியா, இதெல்லாம் கேட்குறாரு. கேட்ட உடனே அப்போ எதுக்காக அவ்வளோ உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதா கஷ்டம் அப்படின்ட்டு கேட்குறாரு கஷ்யபர். அப்போ தான் விஷயம் சொல்கிறா, சுவாமி எல்லாமே தியானத்தினால் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள், இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் தர்மம் தவறிருப்பேனா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படுறேன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்காக கேட்குறீங்க? அப்போ சொல்கிறா, சரி என்ன கவலை அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க சுவாமி, எல்லா தர்மங்களும் நான் செவ்வனே தான் கடைப்பிடிக்கிறேன், அதில் எந்தவித குறையும் கிடையாது. ஆனால் என் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி உன்னுடைய சக்கலத்தை பிள்ளைகளால் விரட்டப்பட்டு, அதனால் அசுரலால் விரட்டப்பட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க பிள்ளைகள்லாம். அதனால் மீண்டும் அவர்கள் என் குழந்தைகள்லாம் தங்களுடைய ஸ்தானத்தை அடைந்து சந்தோஷப்படுவது தான் ஒரு தாய்க்கு சந்தோஷம். அதுதான் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அது அப்படின்னா அப்போ சொல்கிறார், இது என்ன அஜ்ஞானம், யாருக்கு யார் பிள்ளை, யாருக்கு யார் அம்மா, அதெல்லாம் அஜ்ஞானம் இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனாலும் அவள் ஒரு தாயாச்சு, ஒரு ஸ்திரீயாச்சு, அபலையாச்சு, பிள்ளையை குறித்து வருத்தம் இருக்க தானே செய்யும். அப்போ சொல்கிறார், நீ ஒரு பயோவிரதம் ஒரு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். விஷ்ணு ஆராதனையாக பயோவிரதம். அது நீ எனக்கு பிரம்மதேவரால் உபதேசிக்கப்பட்டது பயோவிரதம். அந்த பயோவிரதத்தினால் பகவானை நீ ஆராதித்தால் பகவான் சீக்கிரமாக 12 நாள் அந்த பயோவிரதம் பாலை மட்டும் உணவாக கொண்டு நீ பயோவிரதத்தை ஆசிரிக்க வேண்டும், பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பாலை மட்டும் ஆகாரமாக கொண்டு அந்த பயோவிரதத்தை ஸ்ரத்தையாக விஷ்ணு ஆராதனையாக அப்படி அனுஷ்டிக்கிறாள். அனுஷ்டிக்கும் போது பகவான் அந்த 12வது நாள் விரத பூர்த்தி ஆகும்போது பகவான் பிரத்யக்ஷமாயிட்டான். பிரத்யக்ஷமான உடனே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். யார்? அதிதி தேவி. பகவான் சங்க சக்கர கதாதாரியாக பிரத்யக்ஷமானோடனே பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறார். யக்ஞேசா யக்ஞ புருஷா அச்சுதா தீர்த்தபாத தீர்த்தர்ஷவ சவணமங்கள நாமதேயா. வார்த்தை அந்த ஸ்லோகங்கள் எப்படி நாமங்களை கொட்டியிருக்கார் பாருங்கள். அந்த ஸ்லோகங்களில் சவண மங்கள நாமதேயா, நாமத்தை சொல்ல வேணாம், நாம சங்கீர்த்தனை பண்ணுறாங்க இல்லையா, அதை காதலை கேட்டாலே இவனுக்கு மங்களம் உண்டாயிடுமா, என் வாழ்க்கையில் மங்களம் உண்டாயிடுமா. நம்ம வாழ்க்கையெல்லாம் துன்பங்கள் பட்டுக்கொண்டு பகவானை மறந்துருக்கிற சமயத்திலலாம் அமங்கலமாக தான் நம்ம இருக்கிறோம். பகவன் நாம சொல்லாத, பகவன் நாம கேட்காத நிலையில் இருக்கும்போது தான் நம்ம அமங்கல் தான். எப்போ பகவன் நாமங்களை காதலை கேட்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு மங்களமே உண்டாயிடுது. ஸ்ரவண மங்கள நாமதேயா, அப்படிப்பட்ட ஸ்ரவணம் பண்ண மாத்திரத்தினாலே மங்களத்தை உண்டாக்கூடிய நாமத்தை உடையவனே அப்படின்ட்டு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். யக்ஞேசா, யக்ஞஸ்வரூபி, யக்ஞேஸ்வரனே, யக்ஞ புருஷா, அந்த யாகங்களால் ஆதிப்படுகின்ற புருஷனே, அச்சுதா, பக்தர்களை கை நழுவ விடாதவனே, தீர்த்தபாதா, கங்கைக்கு உற்பத்தி ஸ்தானமான திருவடிகளை உடையவனே, அப்படிப்பட்ட தீர்த்தபாதா, தீர்த்தர்ஷவா, அப்படிப்பட்ட
பரிசுத்தப்படுத்தக்கூடிய புகழ் உடையவனே அப்படின்லாம் சொல்கிறா. இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ண உடனே அவள் ஸ்தோத்திரத்தால் பகவான் சந்தோஷம் அடைந்து, அப்போது உன்னுடைய சங்கல்பம் என்னன்னு எனக்கு தெரியுமா, ஆனால் கவலைப்படாது, இப்போ நான் யுத்தத்தினால அவர்களிடத்தில் அசுர சண்டை போட்டு நான் சாதித்து கொடுக்க முடியாது, ஆனால் வேறொரு உபாயத்தினால, ஆனால் இப்போ பலி சக்கரவர்த்தியை நான் ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா குருவை அப்படி ஆசிரிச்சிருக்கிறான் அவன். ஆனால் நான் வேறொரு உபாயத்தினால் நான் சாதித்து கொடுக்குறேன், உன் பிள்ளைகளுக்கு சேமத்தை செய்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நைதத் பரஸ்மா ஆக்கியம் பிருஷ்டியாபி கதஞ்சன சர்வம் சம்பத்தியதே தேவி தேவகுக்கியம் சுசம்பிரதம். ஒரு பொழுதும் உன்னை கிண்டுவாங்க. முன்னாடி அதிதேவி பார்த்து யாருன்னா தோழிமார்கள் யாருன்னா பார்த்து என்ன சொல்ல, யாரா கேட்டாங்கண்ணா, இந்தம்மா ஏதோ பயவரதெல்லாம் அனுஷ்டானம் பண்ண, ஏதாவது பலன் கட்சிதா, பகவான் தோன்றினானா, ஏதாவது கனவுல தோன்றினானா, காட்சி கொடுத்துட்டானா, ஏதாவது நினைவில் தோணுனானா, கனவுல தோணா, இல்லை நேரடியாக பிரத்யட்சம் தோணுனா, ஏதாவது உனக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பானே, என்ன விஷயம்னு கிண்டுவாங்க. யாருன்னா கிளறி கேட்டால் கூட நீ சொல்லக்கூடாது. தேவரகசியம் மறைத்து வைக்கப்பட்டால்தான் அது பூர்ண பலனை கொடுக்கும். நம்ம அடியான் சில ஓட்டவாய் சில விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் உடனே சொல்லிடுவேன். அது மறைச்சி வைக்கணும். நம்மளுக்கு சில தரிசனங்கள்லாம் கிடைக்கும். எனக்கு சக்கரம் மாதிரி தெரிஞ்சது கனவுல, எனக்கு திடீர்னு போகும்போது திடீர்னு உடம்புல ஒரு புல்லரிப்பு ஏற்படும், ஒரு நல்ல சிம்டம்ஸ் ஏற்பட்டது, ஒரு குதூகலம் ஏற்பட்டது. இதெல்லாம் பகவானுடைய சாநித்தியம் இருக்க இடத்துல பார்த்தா நம்மளுக்கு இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ஏற்படும். கண்களில் கண்ணீர் மடுங்க, தொண்டை இதுபோல் சில அடையாளங்கள்லாம் பக்தி பகவான் நமக்குள்ளே வந்ததுக்கான அடையாளம். சில விஷயங்கள்லாம் நமக்கு அதிசயங்களை பகவான் காண்பிப்பான், நிறைய மிராக்கிள்ஸ் காண்பிப்பான் பக்தர்களுக்கு. அந்த பக்தி தீவிரமாக பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எல்லாத்தையும் போய் வளர்ந்துடக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவ ரகசியம்லாம் சர்வம் சம்பத்திதே தேவி தேவகுக்கியம் சுசம்பிரதம். சம்பிரதம்னா மறைத்து வைக்கப்பட்டால் தான், தேவ ரகசியத்தை மறைத்து வைக்கப்பட்டால் தான் பூர்ண பலனை கொடுக்கும். சர்வம் சம்பத்திதே, புரியுதுங்களா? பிருஷ்டியாபி கதஞ்சன நைதத் பரஸ்மா ஆக்கியம் பிருஷ்டியாபி கதஞ்சன. நம்மளை துரி கேட்டால் கூட சொல்லக்கூடாது. அப்படி எதுவுமே பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு பண்ணான்னா அதை துரி கேட்டால் கூட சொல்லக்கூடாது. அவ்வளோ ரகசியமாக மறைச்சி வச்சா தான் மேலும் மேலும் பகவானுடைய அருள் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். அதை போய் நம்ம ஓட்டை வச்சு வளர்ந்துட்டோம்னா அது நம்மளே லாஸ் பண்ணிடுற மாதிரி. ஏதோ கொஞ்சம் அனுகிரகம் பண்ணிடுறான், அதை போய் சொல்லிடணுமா? அதனால தான் இங்கே சொல்கிற ரதி தேவிகள் அந்த மகளை, அம்மா உனக்கு நான் காட்சி அளித்ததோ இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உனக்கு நானே மகனாக பிறக்கப் போகிறேன், இந்திரனுக்கு தம்பியாக பிறந்து உன் காரியத்தை சாதித்து கொடுக்க போகிறேன், தயவுசெய்து யாருன்னா கேட்டால் கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிட்டார். அது பிறகு இது ஏன் நினச்சிட்டு இருக்கா இவ்வாடுக்கு அதிதேவி, பகவான் வந்தது, பகவான் சொன்னது எல்லாத்தையும். அது பிறகு இதை சமாதியில் இருந்த கஷ்யபர் பார்த்துட்டு, நான் உனக்கு பகவான் காட்சி அளித்தானா அப்படின்ட்டு கஷ்யபர் கேட்குறாரு. பகவான் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இவருக்கு மட்டும் எப்படி தெரியும்னா, அவருக்கு சமாதியில் தியானத்தில் பகவானை பார்த்துட்டார், அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்குள்ளே ஒரு தேஜஸ் புகுந்தது, பகவானுடைய தேஜஸ். அந்த தேஜஸ் தான் அப்படியே அதிதி இடத்துல செலுத்த போகிறார். அந்த தேஜஸ் அது பகவானுடைய தேஜஸ். அந்த அதிதியில் செலுத்த அந்த தேஜஸ் தான் கர்ப்பம் தரிக்கிறார் அதிதி தேவியார். அப்போ கணவன் இடத்துல மட்டும் மறைக்கக்கூடாது. எதை மறைச்சாலும் கணவன் தெய்வத்தோட வசதி, அதனால் கணவன் இடத்துல மறைக்கலாம். ஆமாம் பகவான் காட்சி அளித்தா, அது போல் சொல்லியிருக்கேன், நானே மகனாக பிறக்க போகிறேன்னு. சரி, அப்படியே ஆகட்டும், நிச்சயம் மகனாக பிறக்க போகிறான். அதிதே திஷ்டித்வம் கர்ப்பம் பகவந்தம் சனாதனம் ஹிரண்ய கர்ப்போ விஜ்ஞாய சமேட குஹ்யநாமபிஹி. அவள் கர்ப்பஸ்துதின்றது சில அவதாரங்களில் தான். கர்ப்பஸ்துதியில் கிருஷ்ணாவதாரத்தில், இந்த வாமன அவதாரத்தில், அப்போ அப்புறம் பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணுறது, அப்புறம் அந்த கபில வாசுதேவ அவதாரத்தில் கர்ப்பஸ்துதி பண்ணுறார் ஒரு 2 ஸ்லோகம். அதே மாதிரி இங்கே கர்ப்பஸ்துதி பிரம்மதேவர் ஜயோருகாய பகவன் உருக்கிரம நமோஸ்துதே நமோ பிரம்மண்ய தேவாய திரிகுணாய நமோ நமக அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. இந்த பிருஷ்டிகற்பம் இது போல் வார்த்தைகள்லாம் வேதத்தில் சொல்லக்கூடிய நாமங்கள். இதெல்லாம் பிருஷ்டிகற்பாய வேதகற்பாய வேதசே அப்படின்லாம் சொல்கிறார். திரிநாபாய திரிபிருஷ்டாய சிபிபிஷ்டாய விஷ்ணவே அப்படின்லாம் 3 உலகத்தை அழக போகிறார். எல்லாமே தெரியும் முன்னாடி. என்னால் இனிமேல் தானே பகவான் அழகு போகிறான், அது எப்படி எல்லாமே வேதத்தில் இருக்குது. பின்னாடி நடக்க போகிறது எல்லா அவதாரங்களையும் வேதங்களில் சொல்லியிருக்கு. அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை பிரம்மதேவருக்கு. பின்னாடி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம், கிருஷ்ணர் என்ன பண்ண போகிறார், பகவான் என்ன பண்ண போகிறாரு எல்லாம் தெரியும். அதுதான் முன்னாடியே திரிநாபாய திரிபிருஷ்டாய சிபிபிஷ்டாய விஷ்ணவே அப்படின்லாம் சொல்கிறாரு இங்கே. அப்படியேப்பட்ட 3 உலகத்துக்கு நாபில் உடையவராம் பகவான். திரிநாபாய
மூன்று உலகத்தையும் கடந்தவராகிய வைகுண்டவாசி, திரிபுருஷ்டாய, சிவிவிஷ்டாய, ஜீவ அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் பகவான். அப்படி விஷ்ணு எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய விஷ்ணு. அப்படின்னா இந்த நாமங்களால், வேதங்களால் புகழப்படுகின்ற நாமங்களால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கிளம்பிட்டாங்க. பிரம்மதேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அது பிறகு பகவான் அவதார காலம் 12வது நாள், அந்த ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் அடைபட சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது பகவான் அவதரிக்கிறார். சோணாயம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. அது இன்றைக்கி தான் அந்த ஓணம் பண்டிகையில் இன்றைக்கி தான் அந்த வாமன அவதாரம். சோணாயம் ஆவணி வளர்ப்பிறை 12வது நாள் 12 மணிக்கு நடு பகலில் பகவானுடைய அவதார காலம். அதிதேவிக்கு பகவான் அவதரிக்கிறான். சர்வே நக்ஷத்திரதாராத்யா சக்ரஸ்த ஜன்ம தட்சிணம். அந்த நட்சத்திரங்கள், தாரகைகள்லாம், கிரகங்கள்லாம் அங்கே சுபங்களாக தென்பட்டதான், சுப கிரகங்களாக காட்சியளித்ததான். பகவானுடைய வாமன அவதார காலத்தில் அப்படி பிரகாசமாக இருந்ததான். அபிஜித் முகூர்த்தத்தை பகவான் அவதரிச்சிருக்கிறான். பகவான் சோணாயம் ஸ்ரவணத்வாதசியம். இது ஸ்ரவணத்வாதசி, விஜயத்வாதசின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல அபிஜித் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. அபிஜித் முகூர்த்தத்தில் பிரபு பகவான் அவதரிக்கிறார். சர்வே நக்ஷத்திரதாராத்யா சக்ருஸ்தத் ஜன்ம தட்சிணம் துவாதசியாம் சவிதாதிஷ்டன் மத்தியன் தினகதோன்றபகா. மத்தியான காலத்தில் 12 மணிக்கு கரெக்டாக பகவான் அவதரிக்கின்றான். 12வது துவாதசி அன்று விஜயத்வாதசின்னு சொல்லக்கூடிய விஜயா நாம சா புரோக்தா யஸ்யாம் ஜன்ம விதுர் ஹரேஹே சாக்ஷா சங்கு சக்கர கதாதாரி ஆகிய நாராயணன் அவதரிக்கின்றான். தேவரெல்லாம் அந்த அவதரிச்சிருக்க அந்த சமயத்தில் தேவர்களில் அந்த அதினுடைய ஆசிரமத்துக்கு மேலே பூமாரி பொழிஞ்சிட்டாங்களாம். அந்த ஆசிரமே பூக்களால் ஆன ஆசிரமம் மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி பண்ணிடுறாங்க. ஆதித்யா ஆசிரம பதம் குசுமகி சமபாகிரன்னு காயந்தோ அதி பிரசம்சந்தோ நிருத்தியந்தோ விபுதானுகா. தேவரெல்லாம் நத்தனம் ஆடுகிறார்களாம், அப்சர்ஸ்லாம் நத்தனம் ஆடுகிறார்கள், கந்தரெல்லாம் பாடுகிறார்கள், தேவரெல்லாம் பூமாரி போயிடுறாங்க. அந்த அதிரி ஆசிரமத்து மேலே பூமாரி பொழிஞ்சிட்டாங்களாம். அப்படி ஆகுது. அப்போது சங்க துந்துபை வாத்தியங்கள்லாம் முழங்குறாங்க. சங்க துந்துபையோ நேதல் மிருதங்க பணவானகா. மிருதங்கம், பணவம், ஆணகம் போன்ற வாத்தியங்கள்லாம் முழங்குகிறார்கள். இப்படி விசித்திரமான வாத்தியங்கள். விசித்திர வாதித்திரதியானம் திருகோஷ துமுல. அப்போ ஒரு துமுலப்படுதான், அமக்கலப்படுதான். தேவர்கள் ஆகாசத்தில் அப்படி பூமாரி போயிடுறாங்க. ஆகாசத்தில் ஒரே அமக்கலப்படுது. கந்தரெல்லாம் பாடுறாங்க, அப்சரெல்லாம் ஆடுறாங்க, தேவரெல்லாம் பூமாரி போயிடுறாங்க. ஒரே ஜெய ஜெயா ஜெய ஜெயா நமோ நமஹா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. பூலோகத்தில் பார்த்தா எல்லோரும் மக்கள்லாம் ஒரே சந்தோஷம் குதூகலத்தில். இங்கே பலவிதமான வாத்தியங்களால் வாசித்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. மக்கள் கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த நாளை. இந்த வாமன அவதார இந்த வாமன அவதார காலத்தில் வாமன பகவானை அப்படி கொண்டாடுகிறார்கள் எல்லா மக்களும். அதுதான் இங்கே சொல்கிறார். மாணவாக அப்படின்னு பார்த்தோம். மனவகா பிதரோ அக்னேயா. அப்படி இருக்கும்போது இப்படி அவதாரம் பண்ணும்போது பகவான் வாமனராக அவதரிக்கலை. சங்கு சக்கரம் கதை பத்மத்தோடு தான் பகவான் அவதரிக்கிறான். இந்த கஷ்யபருக்கும் அதிதிக்கும் மகனாக பகவான் அவதரிக்கிறார். அப்படி 12வது நாள் ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் சந்திரன் திருவோண நட்சத்திரம் இருக்கும்போது பகவான் விஜயத்வாதசியில் அன்றைக்கி 12 மணிக்கு பகவான் அவதரிக்கிறார். சங்க சக்கர கதாதாரியா பகவான் அவதரிக்கிறார். அப்படி அவதரித்த போது உடனே பார்த்து கொண்டு இருக்கும்போதே பகவான் டக்குன்னு ஒரு குள்ள பிரம்மச்சாரியாக மாறிட்டார். எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு சமிதாதானம் பண்ணி அவருக்கு பிரம்மச்சாரி டக்குன்னு உடனே வாழ்ந்துட்டார். பகவான் தானே, இதெல்லாம் ஒரு லீலை தானே, இதெல்லாம் ஒரு விடம்படம் தானே. அவர் பிறந்து வாழணும்னு அவசியம் இல்லையே. உடனே ஏன்னா அவதாரம் எடுத்த காரியத்தை உடனே சாதிக்கணும். பலிசக்கரத்தில் போய் யாசகம் கேட்கணும். அது பிக்ஷை வாங்கிறதுக்கு இவ்வளோ அவசரம். உடனே பகவான் வாழ்ந்துட்டான். குழந்தையாக தான் டக்குன்னு மறைச்சிட்டான் ரூபத்தை. ஒரு குள்ள பிரம்மச்சாரியாக பகவான் மாறிட்டான். திடீர்னு ஒரு நாடக வேஷம் நடிக்கிறவன் டக்குன்னு ரூபத்தை மாற்றிடுற மாதிரி அப்படி மாற்றிட்டானான். தம் வடும் வாமனம் துஷ்ட்வா மோதமான மகர்ஷியா கர்மாணி காரியாமாசு புரஸ்கிருத்திய பிரஜாபதிம். அதுக்கு அந்த உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த சம்ஸ்காரம் பண்ணி வைக்கும்போது சாட்சாத்து தஸ்ய உபநீதமானஸ்ய சாவித்ரி சவிதா பிரவித்து அப்படிப்பட்ட சூரிய பகவானே வந்து காயத்ரி உபதேசம் பண்ணுறாராம். அப்படிப்பட்ட ப்ருகஸ்பதி வந்து பூணூல் அணிவிக்கிறாராம்.
பிரகஸ்பதிர் பிரம்மசூத்திரம் மேகலாம் முஞ்சு புல்லான மேகலையை வந்து கஷ்யப மகரிஷி அணிவிக்கிறாராம். யாருக்கு? பிராமண பிரம்மச்சாரிக்கு. மேகலாம் கஷ்யபோ அதுதாத்து அதோ கிருஷ்ணாச்சனம் பூமிகி தண்டம் சோமோ வனஸ்பதிஹி. அப்படிப்பட்ட மாந்தோலை பூமாதேவி கொடுக்குறா, அவர் மார்பு மறைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஆடையாக மாந்தோலை கொடுக்கின்றார். தண்டத்தை வந்து அப்படிப்பட்ட ஓஷதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இவர் யார்? சோமன் சந்திர பகவான் கொடுக்குறார் தண்டத்தை. அவருக்கு கௌபீனம், அதாவது கோமனம் சொல்கிறேன் இல்லையா, கௌபீனம் வந்து யார் கொடுத்தாங்கன்னா மாதா அதிதி தேவி தான் கொடுத்தாலாம். அந்த கௌபீனத்தை, அந்த குறியை மறைக்கிறதுக்கான கௌபீனா சாதனம் மாதா ஆகாச தேவதை அவருக்கு கொடை கொடுத்து தான். தௌஸ் சத்திரம் ஜெகதப்பதேக, உலகத்துக்கே பதியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு ஆகாச தேவதை கொடை கொடுத்து தான். கமண்டலும் வேதகற்பகா, ஆகாச தேவதை கொடை கொடுத்தது. அவர் கமண்டலு, அந்த ஜலபாத்திரமாக கமண்டலு வந்து தன்னுடைய கமண்டலு பாத்திரத்தை பிரம்மதேவர் பகவானுக்கு கொடுத்தார். கமண்டலும் வேதகற்பகா குசஸ் சப்த ரிஷிகள் வந்து குச தர்ப்பங்களை கொடுத்தாங்க, தர்ப்பகட்டுகளை கொடுத்தாங்களாம். அக்ஷமாலா மகாராஜா சரஸ்வதி அவ்யயாத்மனகா, அழிவற்றவனாகிய பகவானுக்கு சரஸ்வதியை பிரத்யக்ஷம் வந்து அக்ஷமாலை ஜபமாலை கொடுத்தாலாம். தஸ்மா இத்யுபநீதஸ்ய யக்ஷராத்திர பாத்திரிகமாக சாட்சாத் குபேரனே வந்து பிக்ஷா பாத்திரத்தை கொடுத்தாராம். அந்த பிக்ஷை எடுத்துக்கிறதுக்கு இவ்வளோ இந்த பரிசுகள்லாம் தேவரெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அந்த வாமனருக்கு. பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமாதாத் அம்பிகா சதி, தன்னுடைய சகோதரியாகிய தாய்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யாருன்னா பிக்ஷை போடலாம். உலகத்துக்கே தாயானவளாச்சு அன்னபூரணி, அந்த அம்பிகையே வந்து பிக்ஷை போட்டாலாம். யாருக்கு? பகவானுக்கு, நாராயணனுக்கு. பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத்து உமாதாத் அம்பிகா, அம்பானா அம்மான்னு அர்த்தம். உலகத்துக்கே தாய் அந்த அம்பிகா அப்படின்னா அம்பா. அந்த அம்பிகை ஆனவள் மகாபதிவிரத சதி, மகாபதிவிரதையாகிய அவள், அந்த அம்பிகையானவள் தன்னுடைய அண்ணாவுக்கு அன்னத்தை அளித்தாள், பிக்ஷை போட்டாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அம்பிகா சதி பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமாதாத் அம்பிகா சதி ச பிரம்மவச்சசேனைவம் சவாம் சம்பாபிதோ வடுகு பிரம்மர்ஷிகண சஞ்சுஷ்டம் அத்தியரோச்சத மாரிஷக. அப்படிப்பட்ட பிரம்ம தேசிகளுடைய சபையில் பிரம்ம தேஜஸோடு பிரகாசிக்கிறாளாம். இப்படிப்பட்ட உமன சம்ஸ்காரம்லாம் செய்யப்பட்டு இந்த சடங்குகள்லாம் முடிஞ்சு அந்த அக்னி ஆராதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிறகு அவதார காரியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு உடனே இந்த கமண்டலு, தீர்த்த பாத்திரமாகிய கமண்டலு, தண்டத்தை கையில், பலாச தண்டத்தை கையில் ஏற்றி கொண்டு, மான்தோலை உடுத்தி கொண்டு, கோபீனத்தை அணிந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஆகாச கொடையை தரித்து கொண்டு அதெல்லாம் கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட சிகை வைத்து கொண்டு இருக்கிற வாமன பிரம்மச்சாரி காலில் பாதுகை அணிந்து கொண்டு தடக்குன்னு அப்படி நடந்து போகிறார். விஸ்வரூப பாரத்தோடு நேராக புருகுகச்சம்ன்ற இடத்துக்கு, நர்மதா நதி கரையில் புருகுகச்சம்ன்ற இடத்துல வந்து பெரிய யாகம் பண்ணுறான். 100 அஸ்வமதி யாகம் பண்ணால் இந்திரனுடைய பதவியில் அந்த யாகத்தை செய்து வைக்கிறார்கள். உலகத்தையே செய்யக்கூடிய அந்த விஸ்வஜித் இப்போ வந்து கிடைச்சிச்சு. இப்போ இந்திர பதவி கிடைச்சிச்சு பலி சக்கரவர்த்திக்கு. அதை நிரந்தரமாக்கி கொள்வதற்காக சுக்கராச்சாரியர் புரு போன்றவரெல்லாம் வந்து யாகத்தை அது முழுமையாக நிரந்தரமாக்கி கொள்வதற்காக அவனுக்கு யாகம் நடத்தி வைக்கிறாங்களாம். யாருக்கு? பலி சக்கரவர்த்திக்கு. அப்போது அந்த சமித்தமாகிதம் பக்ஷினம் கிருத்வா சமூகணம் பரிஸ்தீரிய சமபியச்ச சமித்பிர் அஜுகோத்து த்விஜக. அப்படிப்பட்ட அவருக்கு இந்த சம்பிரதாய சடங்குலாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, அவருக்கு சமிதானம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அது பேர் கிளம்புறாரு. யார்? பிரம்ம தேஜஸோடு கிளம்புறாரு. யார்? வாமன பகவான். அது அந்த சொர்க்கலோகத்தை நிரந்தரமாக்கி கொள்வதற்காக யாகங்களை பண்ணி வைக்கிறாங்களாம். யார்? சுக்கராச்சாரிய முதலானவர்களாம். அந்த யாக காலத்தில் எதை கேட்டாலும் கொடுக்கணும் ஒரு எஜமானவன். அதுதான் இங்கே போகிறார் இந்த சமயத்தில். அப்படி போன உடனே அவரை பார்த்தா எல்லா பிராமணர்களும் எழுந்துட்டாங்களாம். யார்? வாமனர் போகும்போது பார்த்தா இவர் என்னென்னா, இவர் நடக்கும்போது ஒவ்வொரு காலை வைக்கும்போது பொசுறு பார்த்துட்டு பூமி அப்படியே பள்ளமாயிடுதான். அவர் காலை வைக்கிற இடம்லாம் பள்ளமாயிடுதான். அப்படி கம்பீரமாக நடந்து போகிறார் பகவான். யாசம் கேட்குறோம், ஏன் கம்பீரமாக போனோம்? அந்த யாசங்கரோடு அந்த பகவத்வரணையோடு போகிறார் பாருங்க. அப்படி போகிறார். போய் நேரம் என்ன பண்ணுறார்? இவரை பார்த்த உடனே, இவருடைய தேஜஸை பார்த்த உடனே அங்கே இருக்கிற பிராமணர்களுடைய தேஜஸ்லாம் அவர்களே மகா தேஜஸ்கள். பிருகு மகரிஷி, சுக்கராச்சாரிய போன்ற அங்கே இருக்கிற பிரம்ம ரிஷிகள்லாம் இருக்காங்க.
அவருடைய தேஜஸை மிஞ்சக்கூடிய தேஜஸ் உடையவராக பகவான், அவருக்கு தேஜஸ் கொடுத்தவனே பகவான் தானே. அந்த பகவான் மகா தேஜஸ்வியாக வரான். வந்தபோது யார் சூரிய பகவானே இறங்கி வராரா, இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்காரு? இல்லை அக்னி பகவான் தான் இறங்கி வராரா, இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்காரு? இல்லை சனத்குமார் வர்றாரு போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். சூரிய கிலாத்யுத விபாவசு சனத்குமார் அதை சதுர்க்ஷயா கிருதோகோ அந்த அந்த யாக மண்டபத்தில். அப்போ தான் பார்த்தார் பலி சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட பிரம்ம தேஜஸ்வரியவராக வந்திருக்காருன்னா மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணுறாங்க. அந்த தபஸெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரூபம் எடுத்து வந்த போல் இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கிறாரு. தபஸ்விகளுடைய தபஸ் மொத்தம் சேர்ந்து ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கு, அந்த பரமாத்மா வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்போது அந்த வாமனரை வரவேற்கிறார். எஜமானராகி ஊரே போய் வரவேற்கிறார். வரவேற்று அவர் உபச்சாரம் பண்ணுறார். வாமனருடைய பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தில் சிரோபக்ஷணம் பண்ணிக்கிறார். தத் பாத சோச்சம் ஜனகல்மஷாபகம், மக்களுடைய பாவங்களையும் போக்கக்கூடிய கங்கையாக பிரவகிக்கிறார் இல்லையா, விஷ்ணு பாத தீர்த்தம் தானே எல்லாருடைய பாவத்தை போக்குறா. அந்த கங்கையை உற்பத்தி ஸ்தானத்துக்கு இருப்பிடம் அந்த பாத ஜலமாக்கிய கங்கை முதல் தரித்தது யாருன்னா சிவபெருமான் கிடையாதான், பலி சக்கரவர்த்தி தானா. தத் பாத சோச்சியம் ஜனகல்மஷாபகம், மக்களுடைய கல்மஷங்கள்லாம் போக்கக்கூடிய அந்த பாத தீர்த்தத்தை சிரசோட புரோக்ஷணம் பண்ணிட்டானா. தத் ச தர்மவின் மூர்த்தி அததாத்து சுமங்கலம் எத் தேவதேவோ கிரிச சந்திரமௌலிகி ததாரமுத்தாம் பரையாச்ச பக்தியா, பெரிய உயர்ந்த பக்தியினால் கங்காதரனாகிய சிவபெருமானே எந்த விஷ்ணு பாதத்தீர்த்தத்தை தரிக்கிறாரோ அந்த பாதத்தீர்த்தத்தை முதல்ல சிரசில் தரித்தவன் பலி சக்கரவர்த்தி தானா. பலி சக்கரவர்த்தி அப்போ இது போல் அவர் பார்த்து அலம்பி இது பண்ண, சுவாமி நீங்கள் வர வேண்டும் ஸ்வாகதம் தே நமஸ்துப்பியம் பிரம்மன் கின் கரவாமதே, பிரம்ம ரிஷியே பிரம்மஸ்வரூபியே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்கள், நல்வரவு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். பிரம்ம ரிஷினாம் தபஸ் சாட்சாத்து மன்யத்வா ஆர்ய பபுர்தரம், பிரம்ம ரிஷிகளுடைய மொத்த தபஸையும் அந்த பிரம்ம தபஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரூபம் எடுத்து வந்தது போல், அந்த தேஜஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த தேஜஸே ஒரு ரூபம் எடுத்து வந்தது போல் அப்படி மகா தேஜஸ்வியாக பிரகாசிக்கிறீங்களே, உங்களுக்கு நான் என்ன சொன்ன, ஒரு வபுர்தரம் அப்படிப்பட்ட ஒரு உருவமாக வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எது கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்ததுனால எங்கள் பித்திருக்கள்லாம் திருப்தி அடைஞ்சாங்க, எங்களுடைய குலமே பாவனம் ஆயிடுச்சு, எங்களுடைய இந்த அக்னி ஆராதனையானது இந்த யாகமானது பரிபூர்த்தி அடைந்தது. அது மட்டும் இல்லை, இந்த அக்னி ஆராதனை இந்த அக்னி பகவானை குளிர்ச்சி அடைந்திருக்கார். அக்னி பகவானே எழுந்து நமஸ்காரம் பண்ணுறாராம் பகவான் வந்திருக்காருன்னு. அப்போ நான் விதிப்படி பிரகாரமாக நான் அக்னி ஆராதனை பண்ணியிருக்கேனா, யாகங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள்லாம் வருவீங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தா நீங்கள் சாதாரணமானவராக தெரியல, சாதாரண ஒரு பிராமண மாதிரி தெரியல, பிராமணருடைய மற்ற தேஜஸும் ஒரு உருவ கொண்டு வந்தது போல் இருக்கீங்க. நீங்கள் வரீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நான் அப்படி ஆராதனை பண்ணியிருக்கேன் நான் விதி பிரகாரம் அக்னியை, அதனால் நீங்கள் வந்திருக்கீங்களா? இல்லை பிராமணர்கள் அப்படி பூஜித்திருக்கிறேன்னா, இல்லைனா உங்கள் பாத தீர்த்தம் நான் சிரசம் தரிக்கிற பாக்கியம் கிடைக்குமா எனக்கு அப்படின்லாம் சொல்கிறான் பலி சக்கரவர்த்தி. ஸ்வாகதம் தே நமஸ்துப்பியம் பிரம்மன் பலிர்வாச்ச ஸ்வாகதம் தே நமஸ்துப்பியம் பிரம்மம் கின் கரமாமிதே பிரம்ம ரிஷினாம் தபஸ் சாட்சாத்து மன்யே த்வா ஆர்ய பபுத்தரம் அத்தியன பெதரஸ்துப்தா அத்தியன பாவிதம் குலம் அத்தியஸ்விஷ்டஸ்ய கிருதயம் யத் பவான் ஆகுதோ கிருஹான் அத்தியக்னயோ மே சுகுதா யதா விதிஹி துஜாத்மஜா சரண வனேஜனிஹி. அப்போ சொல்கிறார், உங்களுக்கு என்ன சுவாமி, நிறைய பொண்ணும் பொருளும் வேணுமா? எங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன யாசகம் கேட்கறதுக்காக எனக்கு வந்துருக்கல, உங்களுக்கு நிறைய பொன் வேணாலும் கொடுக்குறேன். நல்ல சாப்பாடு வேணுமா? நல்லா, ஏன்னா பிராமணர்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம், வந்தவங்க சாப்பாடு போடணும். உங்களுக்கு நல்ல வடை பாயசத்தோடு அருமையான சாப்பாடு போடுறேன். இல்லை உங்களுக்கு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி மாதிரி தோன்றது, உங்களுக்கு நல்ல பிராமண பெண்ணாக பார்த்து நல்ல குணவதியாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? பகவானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரா அவர் பலி சக்கரவர்த்தி? இவனே மகாலட்சுமி பூதேவி ஸ்ரீதேவி போன்ற பொண்டாட்டிகளோடு இருக்கான். அப்போ தான் என்ன பண்ணுறான், மான் தொல்லை மறைகிறானோ. ஏன்னா மகாலட்சுமி எட்டி பார்க்குறானா, என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவன்டா அவன் அப்படின்ட்டு எட்டி பார்க்குறானா. உடனே மான் தொல்லை மறைகிறானா மகாலட்சுமியை, மார்பிள் பகவான் மான் தொல்லை அணிந்திருக்கிறான் இல்லையா, மறைகிறானா பகவான். அதுபோல் என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் யார் அவன்? பலி சக்கரவர்த்தி. பக்தர்கள் தானே பகவானுக்கு ஸ்ரீனிவாசன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி உங்களால் பூமி வேணுமா, அல்லவத்து நல்ல சிறந்த பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, நல்ல சாப்பாடு வேணுமா, இல்லை நல்ல கிராமங்கள் வேணுமா, இல்லை குதிரைகள் வேணுமா, இல்லை பசுக்கள் வேணுமா, இல்லை யானைகள் வேணுமா, இல்லை ரதங்கள் வேணுமா, என்ன வேணுமோ கேள், எல்லாத்தையும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்
அப்படி சொல் காம் காஞ்சனம் குணவத்து தாமமுருஷ்டம் தத அன்னபேயும் உதவா விப்ரகன்யாம் ராமான் சம்ருத்தாம் ஸ்துரகான் கஜான்வா ததாம் ஸ்ததார்த்தமோ சம்பிரதிச்சேன். ஒரு ரதங்கள் வேணுமா, என்ன வேணும், என் கையில் இருக்குது, எதை வேணாலும் கேளுங்க சுவாமி, நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ தான் பார்த்தார், பா உன்னை தவிர வேறு யாரோடாப்பா இப்படி சொல்ல முடியும், நான் ஒரு லோபி வீட்டு வாசல்லையா நிற்பேன், அப்படியாப்பட்ட வதான்யன் சிறந்த மகாத்மான்னு தெரிஞ்சுதான்ப்பா உன் வீட்டு வாசலில் நான் பிக்ஷான் தேகின்னு வந்து நிற்கிறேன். நீ யார், நீ பிரகலாதனுடைய பேரன் அல்லவா, நீ இப்படி தான் பேசுவேன், உன் குலத்துக்கு உச்சிதமான பேச்சை நீ பேசுகின்றாய். அப்பா உங்கள் அப்பா இருந்தார் யார், விரோசனன்னு பேர். தேவரெல்லாம் பிராமண வேஷம் போட்டு வந்து தன் உயிரை யாசித்தாரலாம், உயிரையே கொடுத்தானாம் விரோசனன், தெரியுமா. வந்தவர்கள் பிராமணர்கள் அல்ல, தேவர்கள் தான் என்று தெரிஞ்சு கூட ஆனால் பிராமண வேஷத்துக்குரிய மரியாதையினால் அப்படிப்பட்ட பிரம்மண்யன், பிராமணத்தில் பக்தி கொண்டவர்கள் இந்த குலத்தில் வந்தவர்கள். அந்த விரோசனன் யாசகன்னு கேட்டதுனால விரோசனை ஜெயிக்க முடியல தேவர்களால். எவ்வளோ நாள் சண்டை போட்டு பார்க்குறாங்க, விரோசனை ஜெயிக்க முடியல, வேறு எந்த உபாயத்தை கையாள முடியல. அப்போ தான் விரோசனை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவனுடைய வீக்னஸ் என்னென்னா பிரம்மண்யன், பிராமணர்களை உயிரை கேட்டாலும் கொடுத்துருவான். ஆனால் பிராமண ரூபத்தில் வந்து தேவர்கள் யாசகம் கேட்குறாங்க, வந்தவர்கள் பிராமணர்களில் தேவர்கள் என்று தெரிந்து கூட விரோசனன் தன் உயிரை கொடுத்தானோ. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவுடைய குலத்தில் பிறந்தவன் இல்லையா நீ, உங்கள் அப்பா அப்படிப்பட்ட விரோசனம் அப்படிப்பட்ட தாராளமானம் படைத்தவனாச்சு. உன் தந்தைக்கு தந்தை பிரகலாதன் உடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பகவான் தூணிலிருந்து தோன்றினானே, நான் நரசிம்ம அவதாரம் எடுத்து. அது மட்டும் இல்லை, உங்கள் தாத்தாவாகிய பிரகலாதனுக்கு அப்பா ஹிரண்யகசிபு, 14 உலகத்தையும் கட்டி ஆண்டவனாச்சு. அப்படிப்பட்ட ஹிரண்யாக்ஷன் உன்னுடைய தாத்தாவுக்கு சித்தப்பா யார், பிரகலாதனுக்கு சின்ன தாத்தா, பிரகலாதனுக்கு சித்தப்பா. அந்த ஹிரண்யகசிபுடைய தம்பி ஹிரண்யாக்ஷன். இந்த குளத்தில் வந்தவங்களாம் அப்படிப்பட்ட மகாவீரர்கள், புறங்காட்டி ஓட மாட்டாங்க, தைரியமாக நின்று சண்டை போடுவாங்க, அப்படிப்பட்ட சிறந்த வீரம் படைத்தவர்கள். அந்த ஹிரண்யாக்ஷனை வராகமூர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாராம், ஜெயிக்க முடியலையா, எவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த வெற்றியை கொண்டாட முடியலையா. தேவரெல்லாம் கொண்டாடுறாங்க, ஆனால் இவ்வளோ கடினமாக சண்டை போட்டு தானே அந்த ஹிரண்யாக்ஷன் நல்லா ஜெயிக்க முடியும். எவ்வளோ அசுரர்களை ஜெயிச்சிருக்கேன். அந்த வராகமூர்த்தியான பகவான் நாராயணன் வருத்தப்பட்டுட்டே போனாராம் வைகுண்டத்துக்கு. ஹிரண்யாக்ஷனை ஜெயிச்சதை ஜெயமாக கொண்டாடலையா. தேவரெல்லாம் கொண்டாடிட்டோம், ஆனால் என் மனசில் எனக்கு தெரியும் கொஞ்சம் உயிர் தப்பிருந்தால் சரி, கொஞ்சம் மயிரிழையில் நான் உயிர் தப்பிச்சேனே, அவன் என்ன வதம் பண்ணியிருப்பானே, அவன் நான் கொஞ்சம் தப்பிச்சே அல்லவா, அவனை கஷ்டப்பட்டு அல்லவா அவனை போராடி ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யாக்ஷனுடைய வீரத்தை மனசில் புகழ்ந்து கொண்டே போனாராம் வைகுண்டத்துக்கு பகவான், தெரியுமா. அப்படிப்பட்ட குலத்தில் வந்தவன் அல்லவா நீ அப்படின்ற அந்த ஹிரண்யகசிபு பகவான் எங்கேன்னு வைகுண்டத்திலலாம் போய் தேடினானா. அப்போ எங்கே போனாலும் யமன் தோர்த்தின்னு வர மாதிரி நம்மளை தோர்த்தின்னு வரானே இந்த ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவே பயந்து என்ன பண்ணாராம், ஒரு காற்று ரூபத்தில் அவனுடைய மூக்கு சுவாசத்துக்குள்ளே போகுது, அவன் ஹிருதயத்திலவே உட்காந்துட்டாரான். அவன் ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் வெளியில் போய் தேடுறாங்க. அப்போ தேடினா பகவானை கண்டுபிடிக்க முடியல ஹிரண்யகசிபுவால். அப்புறமா பகவான் எங்கேயோ திரும்பி வராத இடம்னு சொல்கிறாங்களே மோட்சஸ்தலம், அந்த இடத்துக்கு போயிட்டான் போல இருக்கு எனக்கு பயந்துண்டு அப்படின்னு கர்வமாக இருந்தாலும். ஜீவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கர்வம் அவ்வளோ சீக்கிரம் போகாது இல்லையா அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். அப்படிப்பட்ட குலத்தில் வீரர் சூரர்கள் பிறந்த குலத்தில் பிறந்தவனாச்சு, அப்படிப்பட்ட வதான்யனாச்சு, தாராளமான படைச்சவனாச்சு, சத்தியசந்தனாச்சு. உன்னை தவிர வேறு யாருப்பா அந்த குலத்துக்கு உசிதமான இந்த புத்தி உன்னை தவிர வேறு யாருக்குவா வரும். நீ அப்படிப்பட்ட தாராள மனசோடு எதை வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொல்கிறியே. ஆனால் நீ இதெல்லாம் சொல்லலாம், இப்படிப்பட்ட குலத்துடைய பெருமையெல்லாம் சொல்கிறார் வாமனர். ஏன்னா தானம் வழங்குறவங்கள தானம் வாங்குறவங்க புகழணுமா, அது புகழணும், அது உண்மையிலே அதான். ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், தானம் பண்ணவங்களுக்கு இந்த புகழ்ச்சியை தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் நீ. வசஸ்தவை தத் ஜனதேவ சூந்திரதம் குலோச்சிதம் தர்மயுதம் யசஸ்கரம் யஸ்ய பிரமாணம் பிரகவக சாம்பராயே. அப்படிப்பட்ட பிருகு வம்சத்தினால் பிராமணர்களால் வழிநடத்தப்பட்டவன் நீ, அவருடைய சிஷ்யன். நீ எப்படிப்பட்ட நன்னடத்தை இல்லாதவனாக இருப்ப, நீ சொல்லு பார்க்கலாம். நன்னடத்தை உடையவனாக தான் இருப்ப. அந்த பிருகு வம்சத்தை பிராமணர்களால் வழிநடத்த அப்படிப்பட்ட சிக்ஷை பண்ணப்பட்டவன், அவர்களால் குருவாக இருந்து அவர்களால் தப்பிக்கப்பட்டவன். அப்போ உனக்குள்ளே இந்த நன்னடத்தைகள் பிரகாசிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா. அதனால் யசஸ்கரம் சிறந்த புகழ் படைத்தவனாக பிரகாசிக்கின்றாய். யஸ்ய பிரமாண பிரகவ சாம்பராயே பிதாமக குலவர்த்த பிரசாந்தகா. அடியோட தாத்தாவாகிய பிரகலாதனுடைய குலத்தில் பிறந்தவன் நீ பிரசாந்தமாக தான் இருப்ப. அவர் அப்பிரசாந்தமானவர் இல்லையா, நீ அப்படி தான் இருப்ப. அதனால்
உன்னிடத்தில் நான் யாசிக்கிறது என்னென்னா, ரொம்பலாம் யாசிக்கலை, என் பாதத்தால் அளக்கப்பட்ட 3 அடி மண்ணு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பகவான். தஸ்மாத் தத்துவ மகிமீஷத்து விரணேகம் வரதர்ஷபாத்து, நீ வரம் கொடுப்பவர்கள் நீ சிறந்தவன் எனக்கு தெரியும். பதானி 3 தைத்தியேந்திர சம்மிதானி பதா மம, என்னுடைய கால்களால் அளக்கப்பட்ட 3 அடி மண்ணு மட்டும் எனக்கு கொடுத்தா போதுமானது. நான்யத்தே காமையே ராஜன் வதாந்திய ஜெகதீஸ்வராத்து, நீ வதாந்தியனாக இருக்கலாம், நீ ஜெகத்து 3 உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தேவை 3 அடி மண்ணு தான். ஆனால் ஒரு பிராமணனானவன் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நைன பிராப்னோதி வை விப்ரான்னு வித்வான்னு யாவதத்த பிரதிகிரக, எது வரைக்கும் தேவை வித்வான் விஷயம் தெரிஞ்சவன் தேவைக்கு மட்டும்தான் ஆசைப்படணும், அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பலிசக்கரவர்த்தி அஹான்னு அப்படி பெருசாக சிரிச்சிட்டானா. பலிசக்கரவர்த்தி அஹோ பிராமணதாயாதா வாச்சஸ்தே விரத்த சம்மதாக, என்னவோ 90 வயசு கழவு மாதிரி என் குலப்பெருமையெல்லாம் பேசினேன், ஆனால் கேட்குறது பார்த்தா பாலிசா மதிஹி, குழந்த மாதிரி கேட்குறியா அல்பமாக, உனக்கு சரியாக கேட்க தரல, உங்கள் அப்பா அம்மா இட்டுனா போ, உனக்கு சரியாக கேட்க தரல, 3 அடி மண்ணுன்றது ஒரு யாசகமா, இது என்ன ஒரு புத்தியினம் இது, நீ சின்ன பையனோ இல்லையோ அதனால் உனக்கு சின்ன புத்தியாக இருக்குது அப்படின்றார். குள்ளமாக இருக்கிறத பார்த்து, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு பகவானுக்கு. பகவானை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சு வச்சுருக்கான், என்னமோ சொல்கிறான். மண் வச்சோ துவம் பாலா பாலிசமதிஹி ஸ்வார்த்தம் பிரத்ய அபுதோ யதாக, அல்பமாக சொல்கிறேனே போதும், 3 அடி மண்ணு போதும்னு சொல்லக்கூடிய பிராமணனை பார்த்து பெரிய அதிசயமாக பார்க்குறான் அந்த பிராமணனை. ஏன்னா போதும் சொல்கிற பிராமணனை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறானா பலிசக்கரவர்த்தி. 3 அடி மண்ணு போதுமா அப்படின்னு, உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. பிரத்ய அபுதோ யதாக, உனக்கு என்ன வேணும்னு உனக்கே சரியாக தெரில. ஸ்வார்த்தம் பிரத்ய அபுதோ யதாக, உன் தேவைகளை சரியாக கேட்கக்கூட உனக்கு தெரில. பெரியவங்களை போயிட்டுனா போ, நீ சின்ன பையனாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு, சொல்கிறாரு. இங்கே பெரியவங்களுக்கு தான் சொல்ல, உனக்கு பாலிசா மாதிரி குழந்தையாக இருக்கிற உனக்கு சரியாக கேட்க தெரில அப்படின்றாரு. மம் வச்சோபிஹி சமாரத்திய லோகானம் ஏகம் ஈஸ்வரம், என்னை வார்த்தையால் அப்படி புகழ்ந்து தள்ளிட்டு உலகத்துக்கே ஒரே ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் போய் பதத்திரையும் வினிதே மே அபுத்திமான் தீபதாசுஷம், ஒரு தீபத்தையே சப்த தீபங்களில் ஒரு தீபத்தையே கேட்டால் கொடுக்கக்கூடிய என்னிடத்தில் போய் 3 அடி மண்ணுன்னு ஒரு யாசகமா, என்ன இது ஒரு புத்தி என்னமா கேட்குற, உனக்கு புத்திக்கு குழம்பு வச்சா என்கிட்ட தாராளமாக இல்லவா கேட்கணும். என்னிடத்துல ஒருத்தன் கேட்டுட்டு இந்த பலிசக்கரவர்த்தி கொடுத்தது போதலை, நீங்கள் ஏதாவது கொடுக்கணும், இன்னத்தில் போய் யாசகம் பண்ணி கேட்டேன்னா அது எனக்கு பெரிய அவமானம். என்னிடத்துல யாசிச்சுட்டு இன்னொரு இடத்துல அவன் போய் யாசிக்கவே கூடாது. அவன் தலைமுறையாக அவனுக்கு தேவையான நான் கொடுத்துருவேன். புரியுதா? இன்னப்புமான் மாம் உபரஜ்ய பூயோ யாச்சிது மர்க்கதி தஸ்மாத் விற்த்திகரியும் பூமி வடோ காமம் பிரதிச்சமே, அதனால் உன் வாழ்க்கைக்கு தேவையான தலைமுறைக்கு தேவையான தாராளமாக கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பலிசக்கரவர்த்தி சொல்கிறான். அப்பா நல்லா புரிஞ்சுக்கப்பா, நீ சப்த தீபத்தையும் நீ ஒரு தீபத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன், சப்த தீபத்தில் ஒரு தீபத்தை கேட்டால் கொடுப்பேன், ஒரு தீபத்தை கேட்டால் இன்னும் 6 தீபம் இருக்கு, இன்னும் 6 தீபம் கொடுக்கலையேன்னு நான் மனசு ஏங்கும். ஒரு உலகத்தை கொடுத்தா இன்னும் 3 உலகம் வச்சுருக்கானே, 3 உலகத்தையும் கொடுக்கலையேன்னு ஏங்கும். அப்பா கிடைக்க ஆசை தான்ப்பா அதிகமாகும். ஆனால் ஒரு பிராமணனுக்கு எப்போ கிடைச்சல திருப்தி அடைகிறானோ அவனுக்கு தான் பிரம்ம தேஜஸ் வளரும். யார் அதிகமாக ஆசைப்படுறானோ அவனுடைய பிரம்ம தேஜஸ் நீரால் நெருப்பணைக்கப்பட்டது போல அவனுடைய பிரம்ம தேஜஸ் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். எத்தோச்சியோபன்னேன சந்துஷ்டோ வர்த்ததே சுகம் ந அசந்துஷ்ட ஸ்திரிபிர் லோகஹி அஜிதாத்மா உபசாதிதைஹி. தத் பிரசாம்யத் அசந்தோஷாத் அம்பசேவா ஆசு சுக்ஷணி சொல்கிறார். யார் கிடைச்சல சந்தோஷம் பகவானால் கொடுக்கப்பட்டதில் சந்தோஷம் அடையிலையோ பிராமணர்கள், அவர் நீரால் நெருப்பாணிக்கப்பட்டது போல் அவர் பிரம்ம தேஜஸானது போய்விடும் என்று சொல்கிறார். அதனால் எத்ரோச்சோபன்னேன சந்தோஷம் முக்தையே ஸ்பிரதா, எவன் கிடைச்சல சந்தோஷம் திருப்தி அடைகிறானோ அவன் தான் மோட்சத்துக்கு அதிகாரி, மோட்சம் அடைய முடியும், அவன் தான் விடுதலை பெற்றவனாக இருக்கின்றான். அதனால் எனக்கு 3 அடி மண் போதும், அதுலேயே நான் திருப்தி அடைஞ்சிடுவேன், உன்னால் கொடுக்க பாக்கியம் இருந்தால் கொடுத்துரு
அப்படின்னு சொல்கிறார். நீ லோகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தேவை 3 அடி மண் தான், ஆனால் என் பாதங்களால் அளக்கப்பட்ட 3 அடி மண் அப்படின்றார். அப்படி சொன்னோடனே சரி அப்படி ஆகட்டும் சொல்லி சரி கொடுத்துட்டான். அப்போ பாத தீர்த்தத்தில் உதகபூர்வமாக ஜலார்ப்பணமாக அந்த 3 அடி மண்ணை தானம் வழங்க புறப்படும் போது உடனே சிஷ்யனை காப்பாற்றுறதுக்காக குருநாதர் சுக்கராச்சாரியர் வந்து தடுக்கிறார். கொடுக்காதரா, தானம் கொடுக்காத. யாரை நினச்சவனை? யார்? பிராமணர். பிராமணனே இல்லை இவன், பிரம்மச்சாரியே கிடையாது. அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது. பூதேவி ஸ்ரீதேவின்னு பொண்டாட்டி இருக்குது அவனுக்கு. மாயா மாணவக்கோ ஹரிஹி, மாயால் ஒரு மாணவனாக ஒரு பிரம்மச்சாரியாக வந்திருக்கான். அவன் யாருன்னா ஹரிஹி, மாயா மாணவக்கோ ஹரிஹி தாஸ்யத் ஆச்சித்ய சக்ராய மாயா மாணவக்கோ ஹரிஹி ஏஷவை ஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜோ யசஸ்சுதம். அப்போ தேவகாரியத்தை சாதிக்கிறதுக்காக சாக்ஷாத் நாராயணனே இந்த பிராமண வேஷம் போட்டு வந்திருக்கான். முதல்ல அதை புரிஞ்சிக்கும். அதெல்லாம் சொல்கிறார், எல்லாத்தையும் இந்த விஷ்ணுவானவன் தேவர்களுக்கு வாங்கி கொடுத்துருவான். இந்த 3 அடி மண்ணை நீ கொடுத்தனா 3 லோகத்தையும் அளந்துட்டு எல்லாத்தையும் அது தேவர்களுக்கு கொடுத்துருவான். நீ வந்து பிச்சை எடுத்து நான் சாப்பிடுவேன், எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு தனக்கு மிஞ்சிருந்தால் தான தர்மம்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன் குழந்தை உனக்கு பொண்டாட்டி புள்ள இல்லை, நீ நடுத்தரில் நிற்பேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அறிவில்லை உனக்கு, அதனால் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். திரிபிஹி கிரமைர் இமம் லோகான் விஸ்வகாய கிரமிஷ்யதி, 3 அடியால் 3 உலகத்தையும் அளந்து விடுவான். தன்னுடைய உடலால் இந்த ஆகாசத்தை எல்லாம் அளந்துடுவான். அப்போது சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூட வத்திஷ்யதே கதம், மூடனே எப்படா வாழ்க்கை நடத்துவன் நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்கிறார். கம்சகாயன மகதா தாத்தியஸ்ய குதோகதிகி. அப்போது அது மட்டும் இல்லை, நிஷ்டம் தே நரகே மஞ்சே பிரதாது பிரதிஷ்டுதஸ்ய யோ அனிஷா பிரதிபாது இதும் பவான்னு 2 அடியால் எல்லாத்தையும் அளந்துட்டான்னா, உடம்பால் எல்லாத்தையும் திசைகள்லாம் அளந்துடுவான். எல்லாத்தையும் அளந்துட்டான்னா 8 கைகளை இதுக்கெல்லாம் அளந்துடுவான். எல்லாத்தையும் பண்ணிட்டான்னா 3வது அடி மண் உனக்கு கொடுக்க முடியாததுனால நீ பொய் சொன்னோன்னு ஆகிடுவேன். அப்போ நீ நரகத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கும் பொய் சொன்ன தோஷத்தினால. யோசிச்சுப்பார். அதனால் வந்தவன் யாருன்னா சாக்ஷாத் நாராயணன் தேவகாரியத்தை சாத்துக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கின்னு கொடுக்காத. இப்போ பொய் சொல்லலாமான்னு கேட்டால் பொய் சொன்னால் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ உன் வாழ்க்கை நடத்தணும், அதனால் பொய் சொன்னால் தப்பு இல்லை. உயிருக்கு ஆபத்து வரும்போது, ஒரு ஜீவனுக்கு ஆபத்து வரும்போது, அதே சொல்ல விளையாட்டு காலத்தில் கல்யாணத்தில் மனைவியோடு கொஞ்சம் போது பொய் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னா சில இடத்துல சொல்கிறாரு. ஸ்திரீஷு நர்ம விவாகிச்ச விருத்தியர்த்தம் பிராண சங்கடைய, உயிருக்கு ஆபத்து வரும்போது அது சில வாழ்க்கை நடத்துறதுக்கு பழுப்பு நடத்துறதுக்கு பொய் சொன்னால் தப்பு இல்லை. அது சில பசுக்களை வதம் பண்ணும்போது, பசுக்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது, பிராமணர்களுக்கோ இல்லை ஹிம்சை ஏற்படும் போது பொய் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னு ஓ பிராமணார்த்தே ஹிம்சாயம் நான் திருதம் சாப்பிச்சு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதனால் இப்போ கொடுத்தது இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறார். யார்? குருவே பொய் சொல்கிறார் சுக்கராச்சாரியார். ஆனால் பொய் சொல்ல மாட்டேன்றோம் பலி சக்கரவர்த்தி. யோசித்தான், எந்த ஒரு பகவானே வந்து நம்மிடத்தில் மகாலட்சுமியால் கொடுக்க முடியாத விஷயத்தை மகாவிஷ்ணுவானவர் இந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல என் சான் உடம்பு ஒரு சாணா குறிக்கிண்டு மகாவிஷ்ணுடைய கை கீழே இருக்க, மகாபலி சக்கரவர்த்தி என்னுடைய கை மேலே இருக்க, இப்படி ஒரு தானம் கொடுக்குற பாக்கியம் கிடைச்சிது. இந்த பாக்கியத்தை தட்டி பறிக்க பார்க்குறாரு இந்த சுக்கராச்சாரியார். ஆஹா, இந்த பாக்கியம், இந்த சிறந்த பாத்திரம் இருந்து பிச்சை போடுன்றாங்களே, இப்போ பாத்திரம் கிடைக்குமா? பகவானே யாசகம் கேட்குற இந்த பாக்கியம் கிடைச்சி அதை நான் கோட்டை விட பார்த்தனே. குருநாதர் சொல்கிற பேச்சு கொஞ்சம் கேட்டுருந்தேனா ஆஹா கொடுக்கணும்னு பொய் சொன்ன தோஷம் வந்துடும். பிரகலாதனுடைய என் தாத்தாருடைய பேரை கெடுத்தவனாயிடுவேன். ஆஹா என்ன ஒரு துர்பாக்கியம். ஆஹா குருநாதரே சொன்னாலும் பொய் சொன்னால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்பா சொல்கிறார், பொய் சொல்கிறா பாவம் இல்லைன்னு சொல்கிறீங்க, பொய் சொல்கிறத விட பெரிய பாவம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்றான் பலி சக்கரவர்த்தி. நான் பணத்து மேலே உள்ள பேராசையினால் எப்படி இந்த பிராமணனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க மாட்டேன்னு போய் சொல்ல முடியும்? சொல்லும் பார்க்கலாம். வாக்கு கொடுத்ததை எப்படி நான் மறுத்து பேசுவேன்? நச்சாகம் கிதவோ லோபேன பிரத்யாச்சக்ஷை கதம் திஜம் பிரதிசுத்திய ததா மீதி பிரஹ்லாதி கிதவோ யதா. நான் ஒரு ஏமாத்துக்காரன் போல் நடந்துக்க சொல்கிறீங்களா சுவாமி? நீங்கள் குருநாதர் அல்லவா, நீங்கள் இப்படி சொல்லலாமா? நான் பிரகலாதனுடைய பேரன் சுவாமி, நான் பிரகலாதனுடைய பேரன். அப்படிப்பட்ட பிரகலாதனுக்கு சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ அகிலேஷ சாத்மனஹா. அப்படிப்பட்ட
பிரகலாதனுடைய சத்தியத்திலிருந்து புறப்பட்ட அந்த தூண்லேருந்து புறப்பட்ட நரசிம்மாகாரமாக பகவான் வந்தானா. எதுக்காகன்னா பிரகலாதனுக்காக இல்லை, பிரகலாதனுடைய வார்த்தையை ரட்சிக்கிறதுக்காக. பிரகலாதன் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, பிரகலாதனுடைய பக்தியை அவனை காப்பாற்றிட்டோம். சத்தியம் விதாத நிஜபிரத்திய பாஷிதம், அந்த உண்மையான பக்தனுடைய வாக்கை சத்தியமாக்கிறதுக்கு அல்லவா பகவான் புறப்பட்டு வந்தான். அந்த சத்தியத்தை விட்டுவிட சொல்கிறீர்களே, நான் பிரகலாதனுடைய பேரனாகிய நான் பிரகலாதனுடைய பேரை கெடுக்கிறவனாக இருப்பேனா? பிரகலாதனுடைய பேரன் சுவாமி, நான் போய் சொல்ல மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் என் உயிரே போனாலும் சரி நான் போய் சொல்ல மாட்டேன், இந்த பிராமணனை கொடுத்தே தீருவேன். என்ன சொன்னீங்க? பொய் சொன்னால் தப்பு இல்லை, பொய் சொல்கிறத விட பெரிய தப்பு இல்லை. எல்லாரையும் பூமாதேவி சுமப்பாலாம், ஆனால் அந்த பொய் சொல்கிறவங்கள சுமக்கிறது தான் பாரமாக பூமாதேவிக்கு. நிறைய ஜனங்க இருக்கிறதுனால பாரம் இல்லையா, கூட்டம் பெருத்து போச்சு அதனால் பூமிக்கு பாரம்னு சொல்லுவாங்க. கிடையாது, இந்த துஷ்டர்கள் தான் பாரம். அதர்மத்தை செய்யக்கூடியவர்கள், பொய் சொல்லக்கூடிய துஷ்டர்கள் இருக்காங்களே, இவர்கள் தான் பாரமாக. மற்றவங்களெலாம் அந்த பூமாதேவி சுமப்பாலாம். அதுதான் இங்கே சொல்கிறார். சர்வம் சோடுமலம் மன்யே ருதே அலிகபரம் நரம் ந அசத்யாத்து பரோ அதர்ம இது ஹோவாச்ச பூரியம். அதர்மத்தை செய்யக்கூடிய இந்த பொய் சொல்லக்கூடிய அசத்தியாத்து, சத்தியம் இல்லாத அசத்தியாத்துனா அசத்தியம் பேசக்கூடிய பொய் சொல்லக்கூடியவர்கள் ஆகிய அதை பரோதர்மமாக கடைப்பிடிக்கிறவர்கள் அப்படியேப்பட்ட அவரில் தான் சர்வம் சோடுமலம் மன்னியருதே அலிகபரம் பரம் நரம் அதிகபரம் நரம் நாக. அதனால் சொல்கிறார், பூமாதேவி யாரை சுமக்கிறதுக்கு கஷ்டப்படுறான்னா இப்போ பொய் சொல்கிறவங்களை சுமக்கிறது தான் கஷ்டப்படுறாலாம். அதெல்லாம் சொல்கிறார், நான் நரகத்திலே தள்ளப்பட்டாலும் பரவாயில்லை, அதே சமயத்தில் என்னுடைய சொத்து சுகங்கள்லாம் இழந்தாலும் பரவாயில்லை, என் ஸ்தானத்திலேருந்து இந்திர பதவி எனக்கு இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு மரணமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல. ந ஸ்தானாத் சவனாத்து மிருத்யோர் யதா விப்ர பிரலம்பனாத்து எத்தியத் தாசியதி லோகே அஸ்மின் சம்பரேதம். 3 அடி மணி தான் கேட்டார், அவர் என்னென்ன கேட்குறாரு எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு பலி சக்கரவர்த்தி சொல்கிறான். தாராளமாக சொல்கிறான். அப்போ தான் நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம உன் நன்மைக்காக நான் சொல்கிறேன், உன் எதிர்கால வாழ்க்கையாக சொல்கிறேன், என் பேச்சை மீறி நான் நடக்கிறியா, என் உருணை அப்படியேப்பட்ட உன் உயிரை காப்பாற்றணும். உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவன் யார்? குருநாதர் தான், சுக்கராச்சாரியர் தான். அந்த சுக்கராச்சாரியருக்கு பேச்சை மீறினோடனே கோவம் வந்துடுச்சு. அப்போ சொல்கிறார் உடனே, என் பேச்சை மீறி நீ என்ன புத்திசாலி மாதிரி நடந்துக்கிற, சிறந்த அறிவாளின்னு நினைப்பவனுக்கு ஏவம் அசத்திதம் சிஷ்யம் அனாதேசகரம் குருஹு சசாப தெய்வ பிரகிதா சத்தியசந்தம் மனஸ்வினம். ஆஹா, சிறந்த தாராளமானம் படித்தவனா சத்தியசந்தனா, அவள் தெய்வத்தால் தூண்டப்பட்டு சாபம் கொடுத்தாராம். அவராக சாபம் கொடுக்கல, பகவான் உள்ள தூண்டான சாபம் கொடு, அப்போ தான் நான் குரு அனுமதி கொடுத்தா தான் நான் எல்லாத்தையும் பிடுங்க முடியும், இல்லைக்காட்டி பகவானே வந்தாலும் ஜால்சாப் சொல்லி அவங்கள பறிக்க முடியாது. அப்போ தெய்வத்தினுடைய சசாபகா தெய்வ பிரகிதா சத்தியசந்தோ மனஸ்வினம் திருடம் பண்டிதமான் அக்ஞா ஸ்தப்தோ அஸ்யஸ்பத் உபேட்சையா. என்னை உபேட்சை பண்ணிட்ட, சரியா கர்வம் பிடிச்சவனாக இருக்கிற, சரியா விஷயம் பெரிய பண்டிதன் மாதிரி பேசுகிற நீ, ஆனால் நீ அக்ஞானி. நீ அப்படிப்பட்ட மச்சாசனோ அதிகதோ எஸ்தம் அச்சிராத் பிரஸ்யசிய ஸ்ரீய. என்னுடைய கட்டளை நீ மீறினதுனால சீக்கிரமாக எல்லா செல்வத்தையும் நீ இழக்க கடவாய். எந்த குருநாதர் பிரசாதத்தினாலும் இவன் எல்லா செல்வத்தையும் அடைந்தானோ உயிர் பெற்றானோ, அந்த குருநாதருடைய அவமதிச்சதுனால, குருநாதர் மீறினதுனால, இந்த அவமதி தப்பு இல்லை, குருவே சொன்னாலும் மீறலாம். குரு நசஸ்யாத்து பிதா சஸ்யாத்து ரிஷபதேவர் இவரில் குறித்து தான் சொல்கிறார், இப்படிப்பட்ட பாகவதரில் குறித்து தான் சொல்கிறார். இந்த பாகவதர்லாம் குருவெல்லாம் மீறிடலாம். எப்போ அதர்மத்தை சொல்கிறார்களோ அவர் குருவே ஆனாலும் அவர் பேச்சு கேட்கக்கூடாது. அப்பா தான் இரண்யகசிபு, ஆனால் நாராயணன் சொல்லாதன்றான், சொல்லுவேன் அப்படின்னு நாராயணன் அப்பா முன்னாடியே சொல்கிறான். அதை மட்டும் மீறிடலாம். அப்பா வணங்குறான், எல்லாம் பண்ணுறான், அப்பா சொல்கிற பேச்செலாம் கேட்குறான், யானை கடையில் போய் பத்துக்கிறான், மலையிலேருந்து குதிச்சுனா மலையிலேருந்து குதிக்கிறான், நெருப்பில் குதிச்சுனா நெருப்பில் குதிக்கிறான், அப்பா சொல்கிற பேச்செலாம் மற்றெல்லாம் கேட்பான், உயிரை கூட சொன்னால் கொடுப்பான். ஆனால் நாராயணான்னு சொல்லாதன்னு சொன்னால் அதை மட்டும் கேட்க மாட்டான் பிரகலாதன். அப்போ அம்மாவே கொடுத்த ராஜ்யத்தை ஆனாலும் கைகை கொடுத்த ராஜ்யத்தை பரதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமரை நோக்கி தான் ஓடினார் பரதன். அப்போ தப்பு பெற்றவங்களே ஆனாலும் பெரியவங்களானாலும் பெரியவங்க இல்லை, அவங்கள புறம்பே தள்ளிடலாம், அது மீறி நடக்கலாம் என்பதை இவரெல்லாம் தன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகிறார்கள். பலி சக்கரவர்த்தி அப்படி சுக்கராச்சாரியர் மீறி சாபமே கொடுத்தாலும் பரவாயில்ல, செல்வத்தை இழந்தாலும் பரவாயில்ல சொல்லி உடனே விந்தியாவளி ஜாலகமாலின் அப்படி உள்ளங்காலந்து உச்சந்தாள வரைக்கும் அப்படி நகைகளால் போட்டு அலங்கரிச்சிருக்கான். மகாலட்சுமி மாதிரி இருக்கலாம் பார்க்கறதுக்கு. அந்த விந்தியாவளி அவ்வளோ அழகாக இருக்கலாம். அந்த மகாலட்சுமி போல் அந்த கிரகேஸ்வரி அப்படிப்பட்ட பலிசக்கரவர்த்தியுடைய மனைவி, அவள் நம்மளை ஜலப்பாத்திரத்தை கொண்டு வரலாம். இந்த புண்ணிய எப்படி அனுகூலமான பத்தினியாக இருக்கா பாருங்கள். நம்ம எல்லா சொத்தையும் இழக்க போகிறோம்,
நம்ம நடுத்தரலைக்கு போகிறோம், பகவான் எல்லாத்தையும் பிடிங்கன்னு இந்திரனுக்கு கொடுக்க போகிறார், நம்ம கஷ்டப்பட போகிறோம் தெரிஞ்சு கூட கணவனை விட்டு கொடுக்காம, சொத்து சொங்களுக்கு ஆசைப்படாமல் கணவனை விட்டு கொடுக்காமல் அனுசரிக்கிறா பார்த்தீங்களா. அவள் சொல்கிறா, நீங்கள் தானம் பண்ணுறீங்கன்னா அந்த ஜலபாத்திரத்தை நானே ஜலத்தை விடுவேன், நீங்கள் கையால் அந்த ஜலத்தை வாங்கி அந்த விஷ்ணுவுக்கு தானம் பண்ணுங்கள். அந்த புண்ணியம் நான் என் குழந்தைங்களாம் சேமமாக இருக்கணும்னா அந்த புண்ணியத்தை நானும் கட்டிக்கிறேன், பகவான் விஷ்ணுவுக்கே தானம் பண்ணுற பாக்கி எனக்கும் கிடைக்கட்டும். அப்படி அந்த பதிவிரதையானவள் ஜலபாத்திரத்தை கொண்டு வந்தாலும் விந்தியாவளி ததா ஆகத்திய பத்னி ஜாலகமாலினி ஆணின்கே கலசம் ஹைவம் அவனே ஜன்யமாம் விரதம். அப்போது யஜமானः ஸ்வயம் தஸ்ய ஸ்ரீமத் பாதயுகம் முதா அவனிஜ்யா ஆகன் மூர்த்தினி ததபவ் விஸ்வபாவனிஹி. அந்த பகவானுடைய பாதத்தை அலும்பி அந்த பகவான் ஜலபாத்திரத்தினால் ஜலபூர்வமாக தானம் பண்ணுறார் 3 அடி மண்ணை. அந்த பகவானுடைய பாத தீர்த்தத்தை சிரசில் கழிச்சின்றார், அது தானம் பண்ணுறார். அப்போது இந்த மகா மனஸ்வியாக தாராள மனம் படைத்தவனாக பலி சக்கரவர்த்தி அப்படி தானம் பண்ணுறதை பார்த்த உடனே தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாமே தன் எதிராளி அசுரர்கள்லாம் எதிரி தானே தேவர்களுக்கு அப்படின்றதை மறந்து ஆச்சரியப்பட்டு எல்லாம் ஜெயான்னு யார் பலி சக்கரவர்த்தி புகழ்கிறாங்களாம். ஏமாத்துக்காரனாகி சின்ன காலை காட்டி பெரிய காலில் அழகு போகிறான் பகவானை புகழல. எல்லாம் பார்த்தோன்னா ததா அசுரேந்திரா திவி தேவதா கண கந்தர்வ வித்யாதர சித்தச்சாரணா தத் கர்ம சர்வே அபிகிரணந்த ஆர்ஜவம் பிரசூணர்வர்ஷர் பௌருஷர் முதான்விதாக. ரொம்ப சந்தோஷமாக எதிராளி என்பதையும் மறந்து கூடையாக ஆஞ்சி துளசியும் புஷ்பங்களையும் அப்படி ஆஞ்சு கூடையாக வச்சுருக்காங்களாம் தேவர்கள்லாம். ஏன்னா பகவான் நம்ம காரியத்தை சாதித்து கொடுக்க போகிறான், பலிசகத்தில் பெற்றுக் கொடுக்க போகிறான் 3 லோக ராஜ்யத்தை அப்படின்னு சொல்லி சொர்க்கலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க போகிறான்னு சொல்லி பகவான் மேலே பூமாரி போய் தான் வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்த பலிசக்கரத்துடைய தெரிஞ்சு வந்தவன் பகவான் தேவகாரியத்தை சாதிக்க வந்திருக்கான்னு தெரிஞ்சும் தாராள மனசோடு தானம் பண்ணுறானே, நான் தான் நடுத்தரில் நிற்க போகிறேன்னு தெரிஞ்சு தானம் பண்ணுறானே, இவன் அல்லவா தாராள மனம் படம், இவன் அல்லவா சிறந்த மனஸ்வி அப்படின்றது தெரிந்து கொண்டு அதான் சொல்கிறாங்க, மகா மனஸ்வி அல்லவா இவன் அப்படின்னு சொல்லி தத் கர்ம சர்வே அபிகிரணந்த ஆர்ஜவம் பிரசூனவ. அப்படியேப்பட்ட நேர்மையான மனம், அப்படியேப்பட்ட அவனுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவரெல்லாம் மகாவிஷ்ணு மேலே கொட்ட வேண்டிய புஷ்பத்தை மகாபலி சக்கரத்தை மேலே பூ மாறி பொழிந்தார்களாம். அப்படி தேவரெல்லாம் பூ மாறி பொழிகிறாங்க. மகாவிஷ்ணு தேவன் கிடக்கிறாரு. மகாவிஷ்ணு மேலே ஏதோ அவன் பலி சக்கரத்தை மேலே சிந்தனை புஷ்பம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பட்டிருக்கோம் பகவான் மேலே. ஆனால் பகவான் மேலே கொட்டலை, மகாபலி சக்கரத்தை மேலே பூ மாறி பொழிகிறாங்களாம். பகவான் மேலே கொட்ட தான் வந்தாங்க அந்த புஷ்பங்களை. ஆனால் பலி சக்கரத்தை மேலே தலையில் பூ மாறி போய் இவனுடைய தாராள மனசை பார்த்தா இவன் ஏமாத்துக்காரன் கிருஷ்ணன். அதான் சொல்கிறேன், கல்லனை நம்மளாம் குள்ளன் நம்பக்கூடாதுன்னு. பிராமணச்சாரியாக பகவான் வந்து ஏமாத்துறான். அவன் இவன் தலைவலை நம்ம காரியத்தை சாதி தான் வந்திருக்கான். இருந்தாலும் அவனுடைய தாராள மனசை பார்த்து எதிராளி என்பதையும் மறந்து தேவர்கள்லாம் பூமாறி பொழிந்தாரெல்லாம் பலி சக்கரவர்த்தி மேலே. அப்பா அதான் ஆச்சரியம். தற்கர்ம சர்வே அபிகிரணந்தாஜ்யவம் பிரசூணவர்ஷை பௌருஷர் முதான்விதாக. சந்தோஷமாக பூமாறி பொழிந்தாரலாம் பலி சக்கரவர்த்தி மேலே. இவன் அல்லவா மகாத்மா அப்படின்னு தன் குருவால் சபிக்கப்பட்ட போது கூட எல்லாம் வந்து துந்து பகுதி வாத்தியங்கள்லாம் நேது துந்து பையா சகர்ஷசோ கந்தரவ கிம்புருஷ கிண்ணரா ஜகுகு மனஸ்வினான கிருதம் சுதுஷ்கரம் எத்வான் அதாத்யத் ரிபவே ஜகத்ரயம். அப்படிப்பட்ட 3 வாசிகள் எல்லாமே கந்தரவ கிண்ணறு எல்லாருமே அவனுடைய புகழை பலி சக்கரவர்த்தியை தான் புகழ்ந்து பாடுறாங்க, பகவானையும் புகழ்ந்து பாடுறாங்க. ஆனால் பகவானுடைய இந்த செயலை பார்த்து புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆனால் பலி சக்கரவர்த்தி மேல் தான் பூமாறி பொழிந்தார்கள். ஆனால் பலி சக்கரவர்த்தி எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், தேவர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இவன் பாட தாராளம் மனம் படைத்த யார்றான். இந்திரன்லாம் சுயநலத்துக்காக தானே தேவலோகத்தை பதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். ஆனால் பலி சக்கரவர்த்தி பகவானுக்காக தன் உயிரியை அர்ப்பணிக்க துணிஞ்சிருக்கானே, அதான் ஆச்சரியம். உடனே தத் வாமனம் ரூபம் அவர்த்ததாத்புதம் ஹரேர் அனந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூ கம் திசோ தியௌர் விவரா வயோதயா திர்ஜங்ரு தேவா ருஷியோ யதா சத. அந்த பகவானுடைய ரூபமானது அந்த வாமன ரூபம் மறைஞ்சி போச்சு. அப்படி தலையை தோட்டி பார்த்தா வாமனர் காணும். பகவான் ஓங்கி உலகளந்தவனாக விஸ்வரூபம் எடுத்துட்டான் பகவான். ரூபம் அவர்த்ததா அற்புதமான ரூபம் எடுத்துட்டான பகவான். 8 கைகளோட சங்க சக்கர கதாதரியாக எழுந்தி அப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படி அளாவி ஓங்கி உலகளந்தவனாக பகவான் பிரகாசிக்கிறாராம். அவன் உடம்புல பூமி ஆகாசம் திசைகள் அப்படிப்பட்ட திசைகள் அந்த
மற்ற உலகங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட கடல்கள், 10 சப்த தீபங்கள், சப்த கடல்கள் எல்லாமே தெரியுதான் அவருடைய உடலில். பகவான் ரிஷிகள் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் அவருடைய உடம்புல பகவான் உலகத்தை எல்லாம் தன் உடம்புல காமிக்கிறான் பகவான். அப்படிப்பட்ட விஸ்வரூபம் எடுத்து பகவான் காண்பிக்கிறான். அந்த விஸ்வரூபம் ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிருக்காரு, பார்க்கலாம். அந்த பகவானுடைய உடம்புல பூமி, ஆகாசம், திசைகள், ஸ்தாவர ஜங்கமங்கள், மனுஷர்கள், தேவர்கள், ரிஷிகள், அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாத்தையும் காண்பிச்சாராம். பூகம் திசோ சௌர் விவராய் பரியோதயா திர்யங் டு தேவா ரிஷியோ யதாசத. அப்படிப்பட்ட எல்லா பொருளும் நிறைந்த அப்படிப்பட்ட விண்ணளாவிய அந்த வாமன ரூபம் பெருசாக வாழ்ந்து தான் அந்த திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். இப்போ வாமன ரூபம் விட்டு திரிவிக்ரம அவதாரம்னா 8 கைகளோட சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறார் பகவான். அந்த பகவானுடைய திருவடி கீழே அதலம், விதலம், சுதலம், தலாதலம், பாதலம், ரசாதலம், மகாதலம் என்று சொல்லக்கூடிய 7 உலகங்களும் அவர் பாதத்திற்கு கீழிலும் ஊர்லோகம், பௌர்லோகம், சோர்லோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் போல எல்லா உலகத்தையும் வியாபிக்கக்கூடிய விண்ணுக்கு ஆளாக்கிய பெரிய ரூபத்தை எடுத்துக்கார் பகவான். எந்தெந்த பாகத்தில் என்னென்னலாம் இருந்ததுன்னு வர்ணிக்கிறாரு. பகவானுடைய கைகளில் அப்படி 8 கைகளில் இந்திரனை தலைமையாக கொண்ட 30 கோடி தேவரெல்லாம் அத்தனையும் காண்பிக்கிறார். திருவடிகளை பூலோகமாம், அவருடைய முழங்கால்களில் மலைகளாம், அவருடைய முட்டி கால்களில் பறவைகளாம், அவருடைய தொடைகளில் மருத்கணங்களாம், அவருடைய பீதாம்பரத்தில் சந்தியா தேவதையாம், அவருடைய குறியில் சப்த பிரஜாபதிகளாம், அவருடைய புட்டத்தில் பலியை தலைமையாக கொண்ட 66 கோடி அசுரர்களும் அவருடைய புட்டத்தில் பின்பக்கத்தில் காண்பிக்கிறாராம் பகவான். அவருடைய நாபியில் அசுரங்களாம், அவருடைய நாபியில் ஆகாசமாம், வயிற்றுள்ள சப்த சமுத்திரங்களாம், அவருடைய வயிற்றில் சப்த சமுத்திரங்களும் காண்பிக்கிறாராம் பகவான். அவருடைய திருமார்பில் நட்சத்திர மாலைகளாம், அவருடைய ஹிருதயத்தில் தர்ம தேவதையாம், அவருடைய 2 மார்பங்களை ருதம் சத்தியம் என்ற தேவதைகளாம், அவருடைய மனசில் சந்திரனாம், வக்ஷஸ்தலத்தில் தாமரை கையிலேந்திய மகாலட்சுமி வாசமாம், அவருடைய கழுத்து கண்டத்தில் சாமகானங்களாம், அவருடைய காதுகளில் 10 திக்குகளையும், அவருடைய தலையில் சொர்க்கலோகமாம், அவருடைய கேசங்களில் மேக கூட்டங்களாம், அவருடைய மூக்கில் வாயுவாம், நாக்கில் வருணனாம், அவருடைய கண்களில் சூரியனாம், முகத்தில் அக்னியாம், வாக்கில் வேதங்களாம், அவருடைய புருவங்களை விதி நிஷேதங்கள் என்ற தேவதைகளாம், அவருடைய இமைகளில் பகல் இரவாம், அவருடைய நெற்றியில் கோபமாம், உதட்டில் லோபமாம், தோளில் மன்மதனாம், வீரியத்தில் ஜலமாம், முதுகில் அதர்மமாம், அவருடைய அடிவைப்பில் யாகங்களாம், ஒவ்வொரு அடிவைப்பில் யாகங்களாம், அவருடைய நிழலில் யமனாம், அவருடைய புன்சிரிப்பில் மாயம், அவர் உடல் ரோமங்களில் மரம் செடி கொடிகளாம், அவருடைய நாடி நரம்பு இரத்த குழாய்களில் நதிகளாம், அவருடைய நகங்களில் பாறைகளாம், அவருடைய புத்தியில் பிரம்மதேவராம், அவர் மூக்கில் தேவர்களும் ரிஷிகளுமாம், அவருடைய அந்த பலிசக்கரத்தி அந்த உடம்புல அந்த விண்ணுக்கு மாலுங்க அளாவிய அந்த ஓங்க உலகளந்த பெருமாளிடத்தில் திரிவிக்ரம ரூபத்தில் அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாத்தையும் பார்த்தானாம். அந்த பிரம்மாண்டமான அவருடைய 8 கைகளில் ஒரு கையில் சுதர்சன சக்கரமாம், அந்த பிரம்மாண்டமான கதையாம், பிரம்மாண்டமான ஒரு கையில் பத்மமாம், பிரம்மாண்டமான சங்கமாம், ஒவ்வொரு கையில் இடுப்பில் பட்டு பீதாம்பரமாம், அவருடைய தலையில் நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட மகுடமாம். இப்படி எல்லாம் பிரம்மாண்டகரமாக இருக்குது எல்லாமே. அப்படி ரத்னக்கற்களால் பதிக்கப்பட்ட மகுடமாம், காதுகளில் மகர குண்டலமாம், அவருடைய புஜங்களில் தோல் வலைகளாம், இடுப்பில் ரத்ன ஒட்டியானமாம், அவருடைய 5 வித புஷ்பங்களால் சேர்த்த அப்படிப்பட்ட வன மாலை, வைஜெயந்தி மாலை கழுத்தில் தைச்சிருக்கானாம், துளசி மாலைலாம் கழுத்தில் அணிஞ்சிருக்கானாம், பக்தர்கள் சாமியோட துளசி மாலைலாம் அணிஞ்சிருக்கானாம், மார்பில் ஸ்ரீவத்சம்ன்ற மருவாம், கழுத்தில் கௌஸ்துப ரத்தனம் டாலடிக்கு தான் 10 திக்குலையும். அப்படிப்பட்ட ஓரடியால் பூமி முழுவதையும் பகவான் அளந்துட்டானா. 2வது அடி எடுக்கிறானா. பூர்லோகம், பௌர்லோகம், சொர்லோகம், தமர்லோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா உலகத்தையும் கடந்து பிரம்மலோகத்துக்கு போச்சா. அவருடைய பாதமானது 2வது திருவடி போய் பிரம்மலோகத்தில் எட்டி பார்த்த உடனே அந்த பிரம்மதேவருடைய உலகத்தில் போய் அவருடைய நகை காந்தி டாலடிக்கு தான். பிரம்மலோகத்தில் பிரம்ம தேஜஸ் பிரகாசிக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல இவருடைய இந்த தேஜஸ் போய் அந்த பிரம்ம தேஜஸையே மழுங்கடிக்க செய்யக்கூடியதாக இவருடைய தேஜஸ் அப்படி பிரகாசமானது தான். உடனே பகவான் திருவடி வந்திருக்கு தெரிஞ்ச உடனே வேதங்கள், உபநிஷத்துக்கள், புராணங்கள் போன்ற அவைகள்லாம் மூர்த்தி ரூபம் எடுத்துக்கொண்டு அவைகள்லாம் பகவான் திருவடிகளை தரிசனம் பண்ணுறது தான். அங்கே பிரம்மதேவருடைய புத்திரர்களாகிய எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. பிரம்மதேவர் தன் கமண்டல தீர்த்தத்தினால் அந்த பாதத்தை அலம்புகிறார். அந்த பாதத்தில் அலம்பின தீர்த்தம்தான் இன்றைக்கி கங்கையாக பூமியில் பிரவகிக்கிறார். அந்த தீர்த்தத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் கமண்டலில் தேக்கி வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதில் சிந்தனை இந்த தீர்த்தம்தான் இன்றைக்கி கங்கா பிரவாகமாக வர்ஷிக்கிற அந்த விஷ்ணு பாத தீர்த்தம். பிரம்மதேவரால்
சமர்ப்பிக்கப்பட்ட அந்த தீர்த்தம் தான் விஷ்ணுபாத தீர்த்தமாக பிரகாசிக்குது. அதுதான் கங்காதரன் சிவன் தலையில் அப்படி சிவா ஊத்து மங்களகரமாக பிரகாசிக்கிறார். எதனால்னா விஷ்ணுபாத தீர்த்தத்தினால் ஸ்நானம் பண்ணுறதுனால தான் அப்படி மங்களஸ்வரூபியாக பிரகாசிக்கிறார் சிவபெருமான் அப்படிலாம் சொல்லப்படுது. அப்படி கங்காதரனாக பிரகாசிக்கிறார் விஷ்ணுபாத தீர்த்தம். அப்படி பிரம்மன் தேவருடைய கமண்டலனால் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தை விஷ்ணுபாத தீர்த்தத்தை அலம்பின அது துளசி மனத்தோடு வருதான் அது கங்கையானது. அது தேவலோகத்தில் மந்தாகினி என்ற பெயரால் அப்படி தேவலோகத்தில் நினச்சிட்டு வரலாம். துருவ மண்டலத்தையே 3 தடவை துருவலோகத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறாராம் அந்த கங்கை தீர்த்த விஷ்ணுபாத தீர்த்தத்தையே. விஷ்ணு பாதா அங்குஷ்டம் ஊத்வா அண்டகடகம் அப்படி அண்டகடகம்லாம் பழந்துட்டு போன அந்த திருவடியில் வழிந்த அந்த தீர்த்தம் ஆகாச கங்கை அப்படி பிரவகிக்கிறார். தேவலோகத்தில் வழியாக தான் வராகும். அந்த தேவலோகத்தில் மந்தாகினின்னு கொண்டாடப்படுகிறாள். பூலோகத்தில் கங்கை என்று கொண்டாடப்படுகிறாள். அவள் பாதல் உலகத்துக்கும் போகிறாளாம். அங்கே போகவதி என்ற பெயருடையவர்களாக அங்கே சஞ்சரிக்கிறாளாம் அந்த கங்கையானவள். இப்படி 3 லோகத்திலையும் சஞ்சரிக்கக்கூடியவள் அந்த கங்கை விஷ்ணுபாத தீர்த்தமானது. இப்படி அந்த 2வது அடியை அளந்த உடனே பிரம்மலோகம் வரைக்கும் அளந்துட்டார். அந்த விஷ்ணுபாத தீர்த்தமாக கங்கை பிரவகிக்குது. கங்கா மகாத்மியம் ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அடியால் 8 கைகளாலும் 8 திசைகளையும் அளந்துட்டார். அப்படி இருக்கும்போது 3வது அடி மண்ணு கிடையாது. 2 அடியால் அதான் ஒரு அடியால் பூமி அளந்துட்டார். 2வது அடியால் விண்ணு ஆகாசத்தை அளந்துட்டார். திசைகளை 8 கைகளால் அளந்துட்டார். இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை அவனுக்குன்னு. யார்? பலி சக்கரவர்த்திக்கு. அப்போ பலி சக்கரவர்த்தி அப்போ என்ன பண்ணுறார்? இவருடைய பிரம்மாண்ட காலமான ரூபத்தை வந்து ஜாம்பவான் அப்பவே இருக்கார். பிரம்மதேவருடைய கொட்டாவிலிருந்து வந்தவர் ஜாம்பவான். அவர் 21 தடவை இந்த பிரம்மாண்டகரமான இந்த பகவத் ரூபத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வராராம். அது இந்த என்னென்னா இந்த பேருன்ற ஒரு வாத்தியம், அதாவது மிருதங்கம் மாதிரி அந்த டமுக்கு அடிச்சுட்டு 21 தடவை அந்த பகவான் பிரம்மாண்டமான இந்த ஸ்வரூபத்தை பிரதட்சணம் பண்ணுறாராம். எப்படின்னா மனோவேகத்தில் பிரதட்சணம் பண்ணுறாராம் ஜாம்பவான். பிரம்மதேவருடைய புத்திர ஜாம்பவான் ருக்ஷராஜஸ்து பேரி சப்திர் மனோஜவ விஜயம் திக்ஷ சர்வாசு மகோத்சவம் அகோஷயத்து வாமனுக்கு ஜெயம் வாமனுக்கு திரிவிக்ரம ஜெயம் நாராயணனுக்கு ஜெயம் அப்படின்ட்டு பகவத் ஜெயத்தை கொண்டாடி கொண்டு கோஷம் போட்டுட்டு அப்படி சஞ்சரிக்கிறாராம். அப்படி பிரதட்சணம் பண்ணி வராராம். இப்படி இருக்கும்போது அது பிறகு பகவான் கேட்குறார், அடே பலி சக்கரவர்த்தி, நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு அடியால் பூமி அளந்தாச்சு, 2வது அடியால் எல்லாத்தையும் ஆகாசெல்லாம் அளந்தாச்சு, 3வது அடி மண் எங்கே? நீ 3வது அடி மண் ஒன்றுமே இல்லை, உன்னுடையதுன்னு சொல்ல கொடுத்துக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அளந்தாச்சு. இப்போ நான் என்ன போகிறப்ப 3வது அடி மண் எப்படி கொடுக்க போகிறேன்? 3வது அடி மண். அதான் உடனே ஒரு கண்ணை அசைச்சார். கருட பகவான் வருண பாசங்களால் பலி சக்கரவர்த்தி கட்டி போட்டார். உடனே அசுரர்கள்லாம் பார்த்தாங்க. ரொம்ப கோபம் உண்டாச்சு. நம்ம எஜமான சின்ன காலை காட்டி பெரிய காலில் அழுதுட்டான் இந்த மாயாவி விஷ்ணு. உன்னை வதம் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அசுரெல்லாம் புறப்பட்டாரலாம். அப்போ விஷ்ணு பார்ஷதர்களாகிய குமுதாக்ஷன் போன்றவர்கள்லாம் அடித்து துரத்தினார்கள். அவரெல்லாம் வந்து ஓடி போய் விட்டார்கள். உடனே பலி சக்கரவர்த்தி சொல்கிறான், அப்பா, எந்த தெய்வம் நமக்கு அனுகூலமாக இருந்து இந்த தேவர்கள்லாம் நம்மளை ஜெயிச்சுமோ அந்த தெய்வம் அப்போ நம்மளுக்கு அனுகூலமாக இருந்தது, அதே தெய்வம் நம்மளுக்கு இப்போ எதிர்ப்பாக செயல்படுது, தேவர்களுக்கு வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுது. அந்த தெய்வம் நம்ம எதிர்ப்பாக செயல்பட்டு நம்ம முயற்சினால் என்ன பண்ண முடியும்? நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? தெய்வம் நமக்கு அனுகூலம் இல்லாத போது நம்ம என்ன பிரயத்தனப்பட்டு என்ன பிரயோஜனம்? இதே தேவர்கள் நம்ம அடித்து விரட்டமே நாம் சொர்க்கலோகத்திலேருந்து. அதே தேவர்கள்லாம் இப்போ நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த தெய்வம் அந்த தேவர்களுக்கு பகவான் இதே தெய்வம் தானே அந்த தேவர்களுக்கு இப்போ அனுகூலமாக இருக்கிறோம். அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. புருஷ பிரயத்தனம் பிரயோஜனப்படாது. இப்போ போய்விடுங்கள், நம்ம தகுந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டு போய்விடுங்கள் சொன்ன உடனே விஷ்ணு பாஷா அடிக்கப்பட்ட அந்த அசுரர்கள் பாதாள லோகத்துக்கு ஓடி போயிட்டாங்க. இப்போ அசுர பலமும் இல்லை. குருநாதரும் இப்போ உதவ முடியாது. ஏன்னா குருநாதரால் சபிக்கப்பட்டு எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? கருட பகவானாலும் வர்ணபாசம் கட்டப்பட்டு இருக்கிறான். ஆனால் சத்தியத்திலிருந்து சலிக்கலை. அப்போது நீ 3வது அடி மண்ணு கொடுக்காதனால நீ பொய் சொன்ன தோஷம் உனக்கு இருக்குது. நீ நரகத்தில் சிறிது காலம் நீ வாசம் செய். ஒரு வார்த்தை சொல்கிறான், குருநாதர் அனுமதிச்சா, சுகராச்சார் அனுமதிச்சா அப்படின்னு சொல்கிறான் பகவான். அவருக்கு பார்த்தார். பலிசவர் சொல்கிறான், சுவாமி, நான் பயந்துருவேன், நரகத்துக்கு போய்டுன்னு சொன்ன நரகத்தில் என்னை தள்ளதால் நான் பயந்துருவேனா? இல்லை வர்ண பாஷங்களால் என்னை கட்டிப்பட்டதால் பயந்துருவேனா? என் உறவினர்கள் இந்த அசுரர்கள்லாம் என்னை விட்டு போனதால் நான் பயந்துருவான்? இல்லை குருவால் சபிக்கப்பட்டதால் நான் பயப்படுவேன்? எதுக்கு நான் நரகத்துக்காக பயப்படல, புரியுதுங்களா? சொர்க்கலோகத்தெல்லாம் இழந்ததுக்காக ஸ்தான ஐஸ்வர்யத்தை இழந்ததுனால பயப்படல, என் புகழ் இழந்ததுனால பயப்படல.
என்னுடைய சொத்து சுகங்கள்லாம் இழந்ததுனால பயப்படல. ஆனால் பொய் சொன்னேன்னு சொல்கிறீங்க பார்த்தியா, அந்த ஒன்றுத்துக்கு மட்டும் நான் பயப்படுறேன். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் சுவாமி, நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படியேப்பட்ட ஹரியோம் யுருதம் தத்ர பவேத் பிரலம்பணம் பதம் திருதேயம் குருசிஷ்ணிமே நிஜம் பிபேபி நாகம் நிறையாத் பதச்சுதோ ந பாஷபந்தாத் व्यसनात् துரத்தியாத் நைவத்திர கிருச்சாத் பவதோ வினிகிரகாத் அசாதுவாதத்து புருஷம் உத்விஜேயத. அசாதுவாதத்து பொய் சொன்னேன்னு சொல்கிறீங்க பார்த்தியா, அந்த ஒன்றுத்துக்காக தான் நான் பெருசாக பயப்படுறேன். அது பயப்படுறேன். நீ ஸ்தானத்தில் என்னை கீழே தள்ளாலும் நான் பயப்பட போகிறதில்ல, என் நரகத்தில் தள்ளாலும் நான் பயப்பட போகிறதில்ல, புரியுதுங்களா? என் சொத்து சுகலாம் அபகரிச்சாலும் பயப்பட போகிறதில்ல. அதனால் 3வது அடி மண் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் வக்கில்லைன்னு சொன்னீங்கல்ல, நான் போய் சொல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லல, என்னால் கொடுக்க முடியும். 3வது அடி மண். இந்த சொத்தை கொடுத்தவன் இதுவரை சொத்தை தான் நீங்கள் அழுந்தீங்க. சொத்துக்கு உடையவனாகிய என்னையே நான் 3வது அடியாக அர்ப்பணிக்கின்றேன் என்று தன்னுடைய சிரசை காண்பிக்கிறான். என்னுடைய சிரசை நீ 3வது அடியாக அளந்து கொள்ளுங்கள். பதம் திருதியம் குரு சீஷ்ணி மே நிஜம். சீஷ்ணி மே நிஜம், என்னுடைய திருவடிகள் என்னுடைய சிரசை 3வது அடியாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தன்னையே அர்ப்பணிக்கிறான். அப்போ தான் பகவான் அந்த பிரம்மலோகத்துக்கு போன அந்த திருவடியை கொண்டு வந்து அந்த பலிசக்கரவர்த்தி தலையில் காலை வைக்கிறதுக்கு போகிறார். அந்த தூக்கிய திருவடியை பார்த்த உடனே அதில் பார்த்தா 14 உலகங்களும் காண்பிக்கிறார். அதில் வந்து பாரத வருஷம், அதில் வந்து மத்தியலோகம், அதில் பாரத வருஷம், நர்மதா அதிக்கரை, புருகச்சம்ன்ற இடம். அந்த இடத்துல பலிசக்கரத்தை வீட்டில் என்சான் உடம்பு ஒரு சானா குறிக்கின்ற மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு யாசம் கேட்க 3 மணி யாசம் கேட்க. அப்போ ஓங்கி உலகம் தான் பகவான் காட்சியளிக்க, மறுபடியும் 14 உலகம் தன் உடலில் காட்ட, அதில் வந்து தூக்கிய திருவடியோடு பகவான் காட்சியளிக்க, அதில் ஒரு 14 உலகம். இப்படி எல்லையற்ற அந்த திருவடிகளில் பார்த்தாங்க. அந்த திருவடியில் பார்த்தா சங்கு ரேகை, சக்கர ரேகை, அங்குச ரேகை, அம்புஜ ரேகை, சங்கசகரே, இந்த விஷ்ணுடைய அந்த பாதலாஞ்சிதம், அந்த பகவானுடைய அந்த அடையாளங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டானோ. அதை தூக்கிய திருவடியோடு பகவான் காட்சியளிக்கிறான். தலை வணங்கி நிற்கிறான் பலிசக்கரவர்த்தி. உடனே பிரம்மதேவர் வந்து தடுத்தாராம். சுவாமி, அவனை நிற்கிறவன் தலையில் அவன் தலையில் இவ்வளோ பெரிய திருவடி தள்ள வச்சான்னா அப்படியே பூமியில் அழுந்தி போயிடுவான். அவனை தயவுசெய்து அவனை அழுத்தி அவனை வதம் செய்து விடுவாதீர்கள் அப்படின்ட்டு பிரம்மதேவர் கேட்டுக்கொண்டார். அப்பா, நான் அவனை நிக்கிரகம் பண்ண வரல பிரம்மதேவரே, நிக்கிரகம் பண்ண அவனை அனுக்கிரகம் பண்ணல்லவா நான் வந்திருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். ஸ்ரீ பகவான் வச்ச பிரம்மன் எம் அனுகிருஷ்ணாமி தத் விஷோ விதுனோம் யகம் யத்மத புருஷஸ்தப்தோ லோகம் மாம் ச அவமன்யதே. அப்பா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, லோகானாம் ஏகம் ஈஸ்வரம், உலகத்துக்கு நான் தான் ஈஸ்வரன், என்னை ஈஸ்வரனாகி என்னை முன்னாடி வச்சுட்டே சொன்னானே. இந்த கர்வத்தை போக்க தான் நான் வந்தனே தவிர அவனை நிக்கிரகம் பண்ண வரல சுவாமி. அந்த கர்வத்தை போக்கி அவனுக்கு அனுகிரகம் பண்ண தான் நான் வந்திருக்கேன் சுவாமி. யாரை நான் அனுகிரகம் பண்ணுறனோ அவனுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் பறிப்பேன். அப்போ தான் அவன் கர்வம் அடங்கும். அந்த சொத்து சுகத்து மேலே திமிர்னால் தானே இவ்வளோ ஆட்டம் ஆடுறான். உயர்ந்த குளத்தில் பிறந்துட்டுன்ற ஒரு கர்வம், பணத்தினால ஒரு கர்வம், படிப்புனால ஒரு கர்வம் இல்லையா? ஜென்ம கர்ம வயோ ரூப வித்யைஸ்வர்ய தனாதிபிகி, வித்தியினால் ஒரு கர்வம், தனத்தினால ஒரு கர்வம், உயர்ந்த குளத்தில் பிறந்துட்டனால ஒரு கர்வம், பெரிய பெரிய செயல்களை செய்துட்டதுனால ஒரு வயசில் பெரியவன்றதுனால ஒரு கர்வம். இந்த கர்வம்லாம் இருக்குது பற்றியா? அந்த கர்வத்தை போக்கிறதுக்கு தான் என் பக்தனை யார் அனுகிரகம் பண்ணணும், அந்த கர்வத்தெல்லாம் போக்கிறதுக்கு அவன் சொத்தெல்லாம் நான் அபகரிப்பேன். எதனால் எந்த பண திமிர்னால இவ்வளோ கர்வம் இருக்குதோ அதெல்லாம் நான் அபகரிப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். சர்வஸ்ரேய பிரதிபானம் ஹந்த முஹ்யன்ன மத்பரஹ யத்யஸ்யன்ன பவேத் ஸ்தம்பம் தத்ராய மதனுக்கிரக மானஸ்தம்ப நிமித்தானம் ஜென்மாதீனம் சமந்ததா. உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல பெரிய வயசில் பெரியவனாக இருக்கலாம், நல்ல அழக்கூடியவனாக இருக்கலாம், நல்ல ரூபத்தில், நல்ல வித்தைகள் ஐஸ்வர்யத்தில் சேர்ந்தவனாக, தனம் அஷ்டம சித்திகள் பெற்றவனாக இருக்கலாம், நல்ல பெரிய பணக்காரனாக இருக்கலாம். இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதில் கர்வம் தான் இருக்கக்கூடாது. யாருக்கு இவைகள்லாம் இருந்து கர்வம் இல்லாமல் இருக்கிறானோ அது என்னுடைய அனுக்கிரகத்தில் இருந்தால் தான் இவ்வளவும் இருந்தும் அதில் கர்வம் இல்லாமல் இருப்பான். அப்போது என் அனுக்கிரகம் பெறலன்னு சொன்னால் இதெல்லாம் அவனுக்கு கர்வத்தை உண்டாக்கிடும். அந்த கர்வத்தை போகிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பறிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். சரி, ஓகே. அதனால் வந்து இவன் வந்து பார்த்தா நானும் எவ்வளவோ சோதித்து பார்த்தேன். குருவனாலேயே குருவை நான் தான் தூண்டினேன். தெய்வ பிரகிதான் பதம் இருக்குது. சுக்கராச்சாரியராக சபிக்கலையாம். சுக்கராச்சாரியர் சபிக்கும்படி தூண்டினதே பகவான் ஹிருதயத்திலிருந்து பகவான் தான் தூண்டினாராம். அப்படி குருவனால் சபிக்கும்படி செய்யப்பட்டேன். அதே சமயத்தில்
அசுர்கள்லாம் இவனை விட்டு ஓடி போகும்படி பண்ணேன். வர்ணபாசலாம் கட்டி போட்டேன். சொத்து சோதத்தில் யாசம் கேட்டு மொத்தத்தையும் 3 அடியால் 2 அடியால் எல்லாத்தையும் அளந்து அபகரிச்சிட்டேன். எல்லாம் பண்ணால் கூட அவன் சத்தியத்திலிருந்து மட்டும் சலிக்கலை பற்றியா. ஜெயிக்க முடியாத என்னுடைய மாயை அவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார் பகவானே. அது சொல்கிறார், ந தான ஏஷ தானவ தைத்தியானம் அக்ரஹி கீர்த்திவர்த்தனா. இந்த தானவ தைத்தியர்களுக்குள்ள அப்படி புகழை வளர்க்கக்கூடியவனாக இவன் பிரகாசிக்கின்றான் இந்த பலி சக்கரவர்த்தி. அஜயாம் மாயாம் சீதன் நபி ந முக்கியதி. என்னுடைய மாயால் பலவிதமான மயக்க பார்த்தேன், ஆனால் ஜெயிக்க முடியாத மாயை, என்னுடைய மாயை ஜெயிச்சிட்டானே. அது சொல்கிறார், அஜய்ஷித்து அஜயா மாயா அப்படின்றார். ஜெயிக்க முடியாத என்னுடைய மாயை சீதன் நபி ந முக்கியது. இந்த மாயால் மயக்க வித்த பலவோட ஜெயிச்சிட்டானேவன், அந்த மாயால் மயங்கலியவன். சீனரிக்த சுதஸ்தானாத்து, அப்படிப்பட்ட சொத்து சுகத்தை இழந்தான், ஸ்தானத்தை விட்டான், சொர்க்கலோக அந்த பதவி இழந்தான். அதே சமயத்தில் இவன் எதிர்களாக அப்படிப்பட்ட கருட பகவான் வர்ணபாசம் கட்டி போடப்பட்டான். நரகத்தில் தள்ளிடுவோன்னு சொல்லி பயமுறுத்தினேன். ஆனால் எதுக்கும் சலிக்காமல் சத்தியத்திலேருந்து நடுவாமல் ஒரு சத்தியத்தை கடைப்பிடிச்சா பத்தியா, இவன் தான் மாயை ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லி பகவான் அந்த பலி சக்கரவர்த்தி பார்த்து போடுறார். ஸ்ரீனருக்த சுதஸ்தானத்து க்ஷிப்த பத்தஸ்ய சத்ருபி ஞாதிபிச்ச பரித்தியக்தோ யாதனாம் அனுயாபிதா குருணா பத்சித சப்தோ ஜஹோ சத்தியம் ந சுப்ரதா சிறந்தவர் சடைருக்தோ மயா தர்மோ நான் எம் தஜதி சத்தியவாக்கு. எனக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து மீறாமல் உறுதியாக இருந்தானே, அப்படி ஒரு சிறந்த விரதமாக அதை கடைபிடித்திருந்தானே. சத்தியம் ந சுப்ரதா, சத்தியத்தில் சளி கழியாமல். அதனால் இவனுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, வரப்போகிற சாவர்ணி மண்வந்திரத்தில் இவன் இந்திரனாக போகிறான். சாவர்ணே அந்தரஸ்யாயம் பவிதேந்திரோ மதார்ஷய. என்னை ஆசித்தவனாக என்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இந்திரனாக வரப்போகிற சாவர்ணி மந்திரத்துக்கு இவனுக்கு இந்திர பதவி நான் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி சின்ன காலை காட்டி பெரிய கால் அழுந்தோம் இல்லையா, அதனால் இந்த கால் கடுக்க அவன் வீட்டு வாசலில் இப்போ சுதர்லோகத்துக்கிட்ட போ. தேவர்களும் பார்த்து, தேவர்களுக்கே தெரியாதான், தேவர் லோகத்தில் இருக்கக்கூட பல மடங்கு ஐஸ்வர்யங்கள் அதிகமாக இருக்க தான் சுதல் லோகத்தில். அது பக்தனுக்குன்னு பகவான் எடுத்து வச்சிருக்கானா. அதான் நம்ம ஏற்கனவே ஒரு உபன்யாசத்தில் சொன்னோம். பகவான் பக்தனுக்குன்னு எடுத்து வச்சுருக்கான். அதை நம்மளுக்கு வாங்கிக்கொள்ளாமல் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எப்போ எல்லாத்தையும் பகவானுக்காக அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அர்ப்பண புத்தி இருக்குதோ, அப்போ தான் பகவான் நம்மளுக்கு எடுத்து வச்சதை நம்மளுக்கு கொடுப்பான். அது வரைக்கும் பகவான் நம்மளுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த சுதல் லோகத்தில் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை பகவான் அவனுக்குன்னு எடுத்து வச்சுருக்கானா. இது இந்திரனுக்கே தெரியாதான். சொர்க்கம் தான் வசதி, சொர்க்கம் தான் வசதின்னு நினச்சினுக்கிறான். சொர்க்கலோகத்துக்கு சொர்க்கலோகம்னு சொல்லிட்டு அடிச்சிக்கிறான் அவன். சொர்க்கலோகத்துக்கு அடிச்சிக்கிறான் யார்? இந்திரன். அடப்பா, சொர்க்கலோகத்தில் பல மடங்கு சௌக்கியங்கள் அதிகமாக, நிறைய ஐஸ்வர்யங்கள் அதிகமாக சுதர்லோகத்தில் இதுதான். அது பக்தன் பலி சக்கரவர்த்திக்கு கொடுத்துன்னே பகவான் எடுத்து வச்சுருக்கானா. இது தெரியாது இந்திரனுக்கு. அதுதான் இங்கே சொல்கிறார். இந்திரசேன மகாராஜா யாகிபோ பத்ரமஸ்துதே, உனக்கு மங்களம் உண்டாக போகிறது. உன் வீட்டு வாசலில் காவலாக நிற்க போகிறேன். அது மட்டும் இல்லை, சுதலம் ஸ்வர்கிபிகி பிராத்தியா ஞாதிபிகி பரிவாரிதா, சொர்க்கலோகவாசிகளால் பிரார்த்திக்கத்தக்க அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் நிறைந்த அந்த சுதல்லோகத்து நீ போவாயாக. போ, அங்கே உனக்கு சர்வ சௌக்கியங்கள் நீ அனுபவிக்கலாம். அப்படி உன்னை வச்சுட்டு போகிறேன். அது மட்டும் துவாம் அபிபவிஷ்யந்தி லோகேஷா கிபுதாபரே தச்சாசன அதிகதான் தைத்தியார் சக்கரமே சூதேஷிதி. உன்னை யார் மீறுகிறார்களோ, உன்னை யார் எதிர்க்கிறார்களோ, என் சக்கராயுதம் அவங்கள பதம் மாத்திரம். உன்னை யார் எதிர்க்கக்கூடியவங்களா இல்லாமல் நீ ஒரு ஏக சக்கராதிபதியாக நீ இருப்ப. நீ உன்னை தேவரில் வந்தாலும் உன்னை எதிர்க்க முடியாது. நான் உன்னை அப்படி பாதுகாக்க போகிறேன். அந்த சுதல் லோகத்தில் நீ வீட்டு வாசல் காப்பினா தர்ப்பானா நிற்க போகிறேன் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். அப்படி அனுகிரகம் பண்ண உடனே அந்த திருவடியை கல்லில் சுட்டு அந்த திருவடியை விட முடியல. கவலைப்படாத, அங்கே நான் இருப்பேன். அங்கே உன் வீட்டு வாசலில் காலில் மெய்காப்பால் நான் இருப்பேன். கவலைப்பா, அங்கே எப்பொழுதும் என்னை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். உன் தாத்தா பிரகலாதனோடு அங்கே போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுப்புகிறார். அது பிறகு நின்று போன யாகத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு பகவான் சொல்கிறார், நானே எஜமானாக இந்த யாகத்தை நடத்துகிறேன், விட்டு போன யாகத்தை பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர்களை பகவான் சொல்கிறார். அப்போ எந்த உன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே அந்த கர்மாவானது பூர்த்தி அடையுமோ, அப்படி இருக்கும்போது நீங்களே பிரத்யட்சமாக வந்திருக்கும்பொழுது இந்த யாகத்துடைய பலன் நீங்களே தானே. நீங்களே இந்த யக்தி ஸ்வரூபம் நீ தான். நீங்களே இங்கே பிரத்யட்சமான பிறகு இந்த யாகம் பூர்த்தி
ஆனதுக்கு பூர்த்தி ஆனதுக்கு அடையாளமாக தான் நீங்கள் பிரத்யட்சமாயிட்டீங்களே. இந்த பூர்த்தி ஆகலன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கே குறைவு இல்லாமல் பூர்த்தி பண்ணதுனால தான் நீங்கள் பிரத்யட்சமாக இருக்கீங்க அப்படி சொல்கிறார். இருந்தாலும் உங்கள் கட்டளையை நான் அனுசரிக்கிறேன், நின்று போன யாகத்தை மிச்சம் இருக்கிற சடங்குகளை நான் பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கர்மாவை பகவானே எஜமானாக வச்சு அந்த கர்ம சாந்தி பண்ணுறார், அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுறார் பகவான். அப்போ உலகத்துக்கு அதிபதியாக பிரம்மதேவர் வாமனருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கிறார். இது தேவகாரியமோ பித்ருகாரியமோ மனுஷ காரியமோ எந்த சமயத்திலும் யார் இந்த வாமனர் சேத்திரத்தை படிக்கிறாங்களோ அந்த காரியம் பரிபூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரியமானே கர்மநீதம் தெய்வே பித்ரி அதமானுஷே எத்திரானு கீர்த்தியதா தத் தேசம் சுகிருதம் விதுகு, அது சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா அந்த காரியமானது. அதனால் கல்யாணத்துலேயோ பித்ருகால சாத்த காலத்துலேயோ அல்லது தேவகாரியத்துலையோ அந்த இந்த வாமனர் சேத்திரத்தை கண்டிப்பாக படிக்கணும். பித்ருக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க, தெய்வங்கள்லாம் தேவதைகள்லாம் தேவரெல்லாம் சந்தோஷம் அடைவாங்க. ரொம்ப விசேஷம் இந்த திரிவிக்ரமாவதார கதையானது. அதனால் சொல்கிறார். அது பிறகு தானவர்கள் தைத்தியர்களுக்கு அதிபதியாக பலி சக்கரவர்த்தி அந்த சுதல் லோகத்தில் அசுரலோடு வாசம் பண்ணுறார். சந்தோஷமாக பகவானை தரிசனம் பண்ணிட்டு பகவான் கையில் தடி வச்சுன்னு வீட்டு காவலாளியாக நிற்கிறானா. ஒரு தடவை ராவணன் திக்விஜயம் வந்தானா. திக்விஜயம் பலி சக்கரவர்த்தி ஜெயிக்கிறதுக்கு வந்தான். அப்போ தான் பகவான் ஒரே விட்டார். விட்ட உடனே நேராக போய் கடலில் சொருகின்றான் அந்த ராவணன். உதப்படுவ ஜாக்கிரதை, உனக்கு அவதாரத்தில் வரேன் ராமோதாரம் பண்ணி உன்னை வதம் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எச்சரிக்கை பண்ணார். அதோட போயிட்டான் ராவணன். அப்படி யாருன்னா திக்விஜயம் வந்தானா சுதலோகத்தில் கிட்ட வர முடியாது. பகவான் அப்படி பாதுகாக்கிறான். நீங்கள் எப்படின்னா போனால் போய் பாருங்கள். பகவான் பலிசக்கரவர்த்தி வீட்டாண்ட வாசலில் பகவான் தான் சங்கச்சக்கர கதாதாரியாக வாயில் கப்பாலாம் நிற்கிறான் பகவான். ஓகேவா? அப்போ தான் பிரகலாதர் சந்தோஷம் அடைந்து, உங்களால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை நீங்களே திரும்பி வாங்கினீங்க, இதில் கொடுக்குறவங்க யார் வாங்குறவங்க யார்? நீங்கள் தானே சுவாமி எல்லாம் கொடுத்தது, நீங்களே வாங்குறீங்க. இதில் பலிசக்கரத்துக்கு என்ன இருக்குது, பெருசாக தானம் பண்ணிட்டான்னு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஆனால் எல்லாம் நீங்களே பண்ணிவிட்டு எதுக்காகனா இது அனுக்கிரகம் அல்லவா நீங்கள் பண்ணீங்க. பலிசக்கரத்தை சொல்கிறான், நீ எங்களுக்கு குரு அல்லவா. நாங்கள் பல மதங்களால் பண மதம், குல மதம், பல படிப்பில் ஒரு கர்வம், இந்த கர்வத்தை பல மதங்களால் கெடுக்கப்பட்ட புத்தியுடையவர்கள், அந்த புத்தியை அந்த கெட்ட புத்தியை போகிறதுக்காக அல்லவா நீ குருவாக இப்படி தண்டனை மாதிரி கொடுத்து எங்களை சிக்ஷை செய்து எங்களுக்கு குருவாக இருந்து எங்களை பனிஷ்மெண்ட்டு கொடுத்து எங்களை திருத்துறீங்க அப்படின்னு பலி சக்கரவர்த்தி சொல்கிறார். அதான் எங்களுக்கெல்லாம் அந்த அசுரர்களுக்கெல்லாம் நீங்கள் குரு அல்லவா அப்படின்னா. தேவர்களுக்கெல்லாம் குரு இல்லையா, ஏன்னா தேவரெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்குறாரு. சௌக்கியத்தை கொடுத்தா வாங்கிடுவாங்க. ஆனால் அசுரர்களை தண்டிக்கிறதுனால தான் நிறைய துன்பங்களை வந்தால் தான் நல்லா பனிஷ்மெண்ட், நல்லா பக்குவம் அடையும் மனசு. அப்படி எங்களை மனசை பக்குவப்படுத்துதல்லவா நீங்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கிறீர்கள். அதனால் எங்களுக்கு குரு, அசுரர்களுக்கு நீங்கள் குரு என்று சுக்கராச்சாரியார் குரு இல்லை, இப்போது பகவானை குருவாக சொல்கிறான் யார் பலி சக்கரவர்த்தி. நீங்கள் குரு அல்லவா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். எப்பா ஜெயிக்க முடியாது, என் மாயை ஜெயிச்சிட்டியே, எதுக்கும் நீ கலங்கலையே, ஆஹா நீ அல்லவா சிறந்த பாகவதுன்னு சொல்லி பிரியத்தோட சுதலோகத்துக்கு அனுப்புகிறார் பகவான். பிரகலாதனையும் பார்த்து சொல்கிறார், நீ சுதலோகத்துக்கு போ, உன் பேரனோட வாசம் பண்ணி அங்கே நீ எப்பொழுதும் என்னை தரிசனம் பண்ணி கொண்டு இருப்பான்னு பகவான் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட அருமையான சரித்திரம் இந்த வாமனாவதார சரித்திரம். நானே ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லிட்டேன். இதுவே பார்த்தா 1.5 மணி நேரம் மேலே ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணுறது? சரி, ஓகே. ஸ்ரீ வாமன பகவான் கீ ஜெய், திரிவிக்ரம பகவான் கீ ஜெய். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ரக்ஷிஷ்யே சர்வதோகம் துவாம் சாணிகே சபரிச்சதம் சதா சந்நிகிதம் வீர தத்ரமாம் ரக்ஷதே பவான்னு. பா, எல்லா விதத்திலும் உன்னை நான் ரட்சித்து கொண்டு என்னை பார்த்து கொண்டு இருப்பார். நான் வைகுண்டத்தில் வந்தால் நான் இருக்க மாட்டேன். யோகிகள் இருதயத்தில் என்னை பார்க்க முடியாது. திருப்பாக்கடல் அவங்க வராத, அங்கே நான் இருக்க மாட்டேன். உன் வீட்டு வாசலில் கை கட்டி வாய்ப்போத்து மெருக்காப்பாலும் நிற்க போகிறேன் அப்படின்ற. உன்னை எல்லா விதத்திலும் உன்னை நான் காப்பாற்றி கொண்டு இருக்க போகிறேன் அப்படின்ற. ரக்ஷிஷ்யே சர்வதோகம் துவாம் சாணுகம் பரிச்சதம். புரியுதா? என்னுடைய விஷ்ணு பார்ஷதங்களோடு உன்னை நான் காப்பாற்ற போகிறேன். உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய சேனா சைன்யங்களை நான் ரட்சிக்க போகிறேன். உன்னை யார் மீறுகிறார்களோ அவர்கள் என் சத்ராயுதம் பதம் பாத்திரம். உன்னை யாரும் எதிர்ப்பவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஏகர் சக்கராதிபதியாக நீ இருப்ப. நீ சதா சந்நிகிதோ வீரகா தத்ரமாம் ரக்ஷதே பவான். ஆஹா, எப்பொழுதும் உன்னுடைய சதா சந்நிகிதம், என் சன்னிதானத்தில் நீ இருப்ப அப்படின்னு உன் சன்னிதானத்தில் நான் இருப்பேன்னு அர்த்தம்.
எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்க போகிறாய் அப்படின்றார். சதா சந்நிகிதம் வீர தத்ரமாம் தக்ஷதே பவான், எப்பொழுதும் தக்ஷதே, சதா தக்ஷதே, எப்போதும் என்னை பார்த்து கொண்டு இருக்க போகிறாய் நீ அப்படின்றார். அப்போது என்னை தரிசனம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எத்திர தானவ தைத்தியானம் சங்காத்தே பாபா ஆசுரகா, இந்த தானவ தைத்திர அசுரர்களோடு சேர்ந்து அந்த அசுர சுபாவம் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என் தரிசனத்தினால உன்னை விட்டு போயிடும். அந்த துஷ்ட சுபாவங்கள்லாம் உன்னை விட்டு போயிடும். துஷ்பா மதனுபாவம் வை சத்திய குண்டோ வினக்ஷதி, அந்த துன்பங்கள்லாம் அந்த தோஷங்கள்லாம் உன்னை விட்டு போயிடும். வினங்ஷதி, அதெல்லாம் நாசம் அடையும். அந்த துஷ்ட சுபாவம் அசுர சுபாவம் உன்னை விட்டு போயிட்டு நீ கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற அந்த அசுர சுபாவம் உன்னை விட்டு போயிடும். நீ அப்படியேப்பட்ட பரமபாகதான் பிரகாசிக்க போகிறாய் அப்படின்ட்டு என் தரிசனத்தை உன்னை கொடுத்து நேருக்கு போகிற அப்படின்ட்டு. சரி, அதை பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதே ராம 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 ராம். இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பாகவதர் வாக்கால் கேட்கணும். சூப்பராக அனுபவிக்கக்கூடிய கிரந்தம் இந்த பாகவதெல்லாம். சீதாபதி ராம 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 ராம். நானே ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். நானே ஸ்லோகமாக படித்து சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனால் டைம் பார்த்தா இப்போ நான் 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. இப்போ 1:40 ஆக போகுது. யார் கேட்பா? 1.5 மணி நேரம் மேலே யார் கேட்பா? சொல்லும் போகலாம். சரி, ஓகே, இதை பூர்த்தி பண்ணுவோம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாத சங்கீத की जय, श्रीमद् वामन भगवान की जय, श्री रामनाथ संगीत की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मंडली की जय, श्रीमद् भागवत भगवान की जय, श्री वामन भगवान की जय, त्रिविक्रम भगवान की जय. ராம ராம. இன்றைக்கி தான் பாகவதம் பூர்த்தி பண்ணணும். நீ வாமனாத சத்தமும் நம்ம அதிகம் பேசியாச்சு. எனக்கு தெரியாது இன்றைக்கி. அதான் சொல்கிறேனே, இன்றைக்கி பாராயணம் பண்ணி முடிக்கணும்னு சங்கல்பமே கிடையாது. பகவானாக பார்த்து இன்றைக்கி பாராயணம் பண்ணி முடிச்சிங்கன்னா அவன் காரியத்தை சாதிச்சிக்கணும். இன்றைக்கி அந்த பாகவத பாராயணத்தை முடிச்சிக்கணும்னு பகவானுடைய சங்கல்பம். இது நம்ம சங்கல்பம் ஒன்றுமே கிடையாது. நான் ஏகாதசிக்கு முடியுமான்னு நினச்சேன், ஏகாதசிக்கு முடியல. அது எழுத்துனே வந்துச்சு. எதனாலும் பார்த்தா இன்றைக்கி வாமன அவதாரம், இன்றைக்கி பாராயணம் முடிக்கணும்னு பகவானுடைய சங்கல்பம். அப்படி நடந்தது. சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம ராம் ராம 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 சாது மணிக்கு ஜெய். ராம 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 ராம.